ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்கு கிக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் வாய்ஸ் ஏதாவது கறக்க மறக்க இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. ஒரே நாளில் உட்காந்து 3 ஒன் ஷாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒன்று ரெக்கார்ட் பண்ணாலே அப்படி தான் இருக்கும். ஸோ 3 ஒட்டுக்காக ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி த்ராட் பெயின், அலெக்ஸ் அள்ளிக்களி எல்லாம் ஒன்றும் சரி ஓகே மன்னிச்சுக்கோங்க. வாய்ஸ் நல்லா இல்லைண்ணா. ஓகே, நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன். நீங்கள் கண்ணை முடிக்கோங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். கண்ணை திறங்கன்னு சொல்லும் போதும் இதே சந்தோஷத்தோடு தான் கண்ணை திறக்கணும். கண்டபடி என்னை போட்டு திட்டக்கூடாது, சரியா? கண்ணை முடிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜேகே தான் அழகாக ஒரு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு ஹேர் ஸ்டைலாம் அப்படியே செம்மையாக பக்காவாக இருக்குது. பார்க்கறதுக்கு பக்கா மிலிட்ரி மேன் மாதிரி இருக்காரு. இப்போ அப்படியே வந்துட்டு அந்த புடுன்னு ஒரு பைக் போகும்ல, பெரிய புல்லட்டு. அந்த புல்லட்டில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் இந்த பக்கம் லெஃப்டில் பார்க்குறது என்ன, ரைட்டில் பார்க்குறது என்ன, எல்லா பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அது ஒரு வில்லேஜ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் வருவார் போல். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. ஒரு இடத்துல ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவை பார்த்ததுமே வண்டி ஓரமாக நிறுத்திட்டு, ஐயா, இந்த ஊரில் ரங்கம்மாங்கிற பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ரங்கம்மாவா, அவளே எனக்கு தேடி வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கவும், அதுவா, அவங்க கொஞ்சம் வேண்டப்பட்டவங்க, அவங்கள பார்க்கணும், அதனால தான் தேடி வந்திருக்கேன் அப்படிங்கவும், அவளுக்கு வேண்டப்பட்டவனா? ஏதாவது உன்னை பார்த்தா நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா இருக்கிற, நீ ஏன் அந்த பிள்ளையை தேடி வந்தேங்கிற அப்படிங்கிறாங்க. ஐயா, கொஞ்சம் தெரிஞ்சால் சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன், வேலை நிறையா இருக்குது அப்படின்பாரா. சரி சரி, இதா இப்படிக்கா, இந்த பக்கமாக இந்த கை பக்கமாக போ அப்படிங்கிறாரு. எந்த கை பக்கமானு பார்த்தா அவர் வந்து ரைட் ஹேண்டை நீட்டி இந்த மாதிரி இந்த சைடு போ அப்படிங்கிறாரு. நேராக போனால் இருப்பாங்களா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் முன்னாடியே இருப்பா, அவளை நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல, எப்படி அப்படின்னு கேட்குறாரு. எப்படியா, அவள் பேர் ரங்கம்மா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவளும் இருப்பாள். அப்படியே துணியெல்லாம் இடுப்பில் மடித்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு பொம்பளை பிள்ளை மாதிரியே இருக்காது, நல்லா ரகாடி மாதிரி சத்தம் போட்டு கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருப்பா. நீ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுவ தம்பி. ஆமாம், வேண்டப்பட்டவன் சொல்கிற, அடையாளம் தெரியாத மாதிரி கேட்குற அப்படிங்கிறாரு. இல்லை, வேண்டப்பட்டவங்களுக்கு வேண்டப்பட்டவன், எனக்கு நல்லா நான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன் அப்படிங்கவும், அவகிட்ட என்ன வேலையோ, அது சரியான ஊர் பொறுக்கி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா போகுது. ஸோ அந்த தாத்தாவை பார்த்துட்டு, சரி ஓகே தாத்தா, நான் வேணா உங்களை கொண்டு போய் விட்டுட்டா, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இரும்பு பாடி, களியும் கம்பு சாப்பிட்டு வாழ்ந்த ஆள், இந்த கட்டைக்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி இரும்பெல்லாம் தேவையில்லை, நான் நடந்தே போயிடுவேன், ஒரு 10 கிலோமீட்டர்னாலும் நடப்பேன் அப்படின்ட்டு போயிட்டுருக்காரு. அம்மாடியோ, 10 கிலோமீட்டர் நடப்பாரா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜிகேவும் அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. கரெக்டாக அவர் வந்து ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணுவார், ஒரு மரத்தோர நிழலில். அதான் ஊர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குள்ள. ஸோ ஊருக்குள்ளே அந்த மாதிரி ஊருக்குள்ளே வண்டியை நிறுத்திட்டு நீ போனேன்னா உனக்கு அந்த பிள்ளை தெரியும், அது கத்திக்கிட்டே இருக்கும் என்னாரோ அப்படின்னு சொல்லியிருப்பாரா. அதே மாதிரி வந்து வண்டியை நிறுத்தி வண்டியை விட்டு இறங்கிறதுக்குள்ளே பயங்கரமாக ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா, ஏய் என்ன, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், ரொம்ப ஓவராக தான் ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். அப்போது என்ன பொண்ணாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே கண்ணாடி போட்டுட்டு பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். அப்படியே வந்துட்டு தாவணி கட்டியிருப்பீங்க. ஸோ ஒரு மஞ்சள் கலர் தாவணி கட்டியிருப்பீங்க, பாவாடியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மஞ்சளும் ஆரஞ்சு காலின மாதிரி ஒரு கலரு. ஸோ அப்படியே இழுத்து அப்படியே வந்துட்டு நல்லா சொருகிட்டு, ஏய் கொடுத்த காசை திருப்பி கேட்டால் ஓவராக வாய் பேசுகிறியா நீ, மண்டை உடச்சிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி எரிவோல்ல. ஸோ அது மாதிரி அதுக்கு எரியறதுக்கு தயாராக நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு சண்டை போட்டுக்கிறீங்க. அந்த பக்கம் நிற்குது ஒரு பெரிய பல்கான ஆள், நல்லா பார்க்குறதுக்கு நல்ல உடம்பு இருக்கு அவனுக்கு. ஸோ மண்டை வேற வழுக்க மண்டையெல்லாம் இருக்குது, பார்த்தாலே பயப்படுவாங்க மற்றவங்க. ஆனால் நீங்கள் அவங்ககிட்டே சண்டை போட்டுருக்க. ஜேகே பார்க்குறாரு, ஓ இவ தான் அந்த தாத்தா சொன்ன ரங்கம்மாவா, கரெக்டாக தான் அடையாளம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஹலோ அப்படின்பாரு. நீங்கள் என்னத்தை கண்டீங்க உங்களை கூப்பிட்றாங்கன்னு? நீங்கள் டேய் காசை எடு, வட்டி காசை எடு அப்படின்னு கேட்குறீங்க. அவன் நீ அநியாயமாக வட்டி கேட்குற அப்படின்னு சொல்லவும், நீ அநியாயமாக கடை வாங்கும்போது நான் அநியாயமாக வட்டி கேட்கக்கூடாதா? அப்படி தான் கேட்பேன், குட்ரா அப்படின்னு கேட்பீங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை கொடுத்தாச்சு, நீ அதுக்கு மேலே கேட்குற, வட்டிக்கு மேலே கேட்டால் நான் எங்கே வந்து கொடுப்பேன், என்னால் அசலை கட்ட முடியாது போல் அப்படிங்கிறான். அதுக்கு தான் நான் கேட்குறேன், நீ அசலை கட்டிட்டா எனக்கா டப்பு கொடுப்பா, கொடு அப்படின்னு சொல்லிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்காரு. அப்படி பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி கூப்பிட,
எவன்டா அது ரொம்ப நேரமாக இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்புவீங்க. ஸோ நீங்கள் திரும்பும்போது அப்படியே உங்கள் ஜடெல்லாம் அப்படியே அழகாக அப்படியே நல்லா பெரிய வளர்த்தி முடி. ஸோ ஜடை பின்னிருப்பீங்களா? ஸோ தாவணியில் இழுத்து சொருகி இருக்கா, அப்படியே அந்த ஜடை மட்டும் நீங்கள் திரும்பும்போது அப்படியே நல்லா ஒரு ரொட்டேஷன் ஆகி வந்து அப்படியே உங்கள் முன்னாடி வந்து விழுகும். ஸோ முன்னாடி அப்படியே தோல் மேலே விழுவல. ஸோ அந்த மாதிரி விழுகுது. ஜேகே அப்படியே கண்ணாடி கழட்டிட்டு பார்க்குறாரு உங்களை. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கண்ணை சுருக்கிட்டு பார்க்குறீங்க. ஸோ அவரும் இந்த பொண்ணு தான் அதுவா, ரங்கம்மாவா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் யார் நீ சும்மா நடுவில் நின்று அலோன்னு கத்திட்டு இருக்கிற, கையில் போன் கூட இல்லை, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவீங்களா? இவளாக தான் இருக்கும், நல்லா தெரியுது பேசுறதுலையே, இருடியும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நீங்கள் தான் ரங்கம்மாவா அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் கேட்குற அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் தான் ரங்கம்மாவா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அடாடாடா எதுக்குமே இப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாத என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு மரத்துக்கடியில் போய் நிற்க வச்சுக்கிட்டு, என்னையா உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அட உங்கள் பேர் தான் ரங்கம்மாவான்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லாமல் இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு. நான் தான் ரங்கம்மா, எனக்கு என் பேர் வந்து ஊருக்குள்ள இப்படி கூப்பாடு போட்டு கூவிட்டு இருக்கிறா, எனக்கு என்ன தேடிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்பீங்க. ஓ நீ தான் ரங்கம்மாவா அப்படிங்கிறாரு. என்னடா டோனு பாவனை உடம்பு கிடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மாறுது அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறுது. இவ்வளோ நேரம் நார்மலாக கேட்டிருப்பாரு, இப்போ சடனாக ஒரு மாதிரி நீ தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரா. என்னடா மனசில் பயம் விட்டு போச்சா? ரங்கம்மானா ஊரே பயப்படும். எப்படி ஊரே பயப்படும், நீ என்ன அப்படியே அசால்ட்டாக கேட்குற அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகேவும் எனக்கு கூட உன் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, நீயா இருக்க வாய்ப்பில்லையோன்னு நினச்சேன், ஆனால் நீ தான் போல அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஏண்டாடே படவா ராஸ்கல், உனக்கு என்ன தைரியம் தான் ஏன் ஊருக்குள்ளே வந்து என் பேரே சொல்லி கூப்பிடுற, அதுவும் ஏன் முன்னாடியே ஏன் கிட்டேயே அப்படிங்கிறீங்க. உன் பேரை உன் முன்னாடி வாங்கிட்டு தான் சொல்லி கூப்பிட முடியும், பின்ன ஊரில் பறக்கால உங்ககிட்ட பேச முடியும் அப்படிங்கிறாரு. அதான் நீ நல்லா பேசுகிற, ஆனால் உன் பேச்செல்லாம் இங்கே எடுபடாது. யார் நீ? என்ன தேடி இங்கேட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் உங்களே பார்த்துட்டுக்கா எடுப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலையிலேயே கை வச்ச நெத்தியில் அப்படி அடிப்பாங்களோ அது மாதிரி அடிக்க அவருடைய ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அப்படி நிற்கிறாரு. நீங்கள் என்னடா நானும் பார்க்குறேன் தெனாவிட்ட நிற்கிறேன் இந்த ரங்கம்மா முன்னாடியேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி ஜடையெல்லாம் முன்னாடி போட்டுக்கிட்டு இடுப்பில் கை வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி நிற்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்துட்டு பாக்கெட்டுக்குள்ளே கை விடுறாரு. என்ன பாக்கெட்டுக்குள்ளே கை விடுற? ஓ காசு இல்லையா, கடை வேணுமா? வட்டியெல்லாம் நிறைய குட்டி போடும்பா, பரவாயில்லனா வாங்கிக்கோ, இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறீங்க. அவரும் பாக்கெட்டுக்குள்ளே இப்போ கையை விட்டு அப்படியே எதோ எடுக்கிறாரு. அப்படியே அதை பார்த்தது உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே துன்னு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. அப்படியே இடுப்பில் அந்த சொருகி இருந்த பாவாடையெல்லாம் வந்து லைட்டாக எடுத்து விடுறீங்க நீட்டாக. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜடையை தூக்கி பின்னாடி போடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக ஒன்றும் தெரியாத பூனைக்குட்டி மாதிரி நிற்கிறீங்க. இப்போ அவரும் அப்படி என்னத்தை எடுத்தாருன்னா விலங்கு இருக்கு இல்லையா, விலங்கு, ஸோ அரெஸ்ட் பண்ண விலங்கு இருக்குல்ல, அதை தான் எடுத்து வச்சுருப்பாரு. அதை எடுத்து அப்படி உங்கள் முன்னாடி காட்ட, என்ன இது என்ன வளையலாம் எப்படி மாட்டிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. வளையல் இல்லைம்மா விலங்கு, வளையல் மாதிரி தான், கை நீட்டு அப்படிங்கிறாரு. எதுக்கு நான் நீட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கை பின்னாடி கட்டிக்கிறீங்க. அவரும் அப்படித்தான் இப்படி தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து கரெக்டாக, ஆக்சுவலாக வளையத்தை முன்னாடி மாட்டினா கூட பரவாயில்ல, பட் சில டைம் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு பின்னாடி கையை கட்டி மாட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் கையை பின்னாடி கட்டுவோம். அவருக்கு வளையத்தை மாட்டி அந்த விலங்கை மாட்டுறதுக்கு ஈஸியாக போச்சு. ஸோ விலங்கை மாட்டி உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கா, யார் நீங்கள், எதுக்குன்னு இப்படி விலங்கெல்லாம் மாட்டுறீங்க அப்படின்னு அண்ணாந்து பார்த்துட்டு அவர் கேட்குறீங்க. ஸோ அவரும் போலீஸ்கார் அப்படிங்கிறாரு. அப்படிவீங்களா? போலீஸ்காரண்டி, பார்த்த தெரியலையா, இவ்வளோ மாட்ட சாட்டமா, பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன், அவ்வளோ மக்கா நீ அப்படிங்கிறாரு. போலீஸ்கார் என்ன விட்டுருங்க போலீஸ்கார் அப்படிவீங்களா? இப்போ என்ன மரியாதை, இவ்வளோ நேரம் டுப்புக்கு அதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ், எனக்கு எதுக்கு விலங்கெல்லாம் மாட்டி கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, என்ன நீ தானே ரங்கம்மா, அப்புறம் உனக்கு விளங்க மாட்டாமல் வேறு யாருக்கு விளங்க மாட்டுவாங்களா? நீ பண்ணுற வேலைக்கு இப்படி தான் விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு போகணும், அதுதான் எனக்கு
மேல் இடத்துலேருந்து உத்தரவு அப்படிங்கிறாரு. நீங்கள் யோ இல்லையா என்னை விட்டுரு, நான்லாம் ரங்கமாவும் இல்லை மங்கமாவும் இல்லை, நான் சும்மா என் பேர் ஒயின்னு அப்படிங்கிறீங்க. என்ன எனக்கு காது குத்து பார்த்துறியா அப்படிங்கிறாரு. யோயோயோ ப்ளீஸ்யா ப்ளீஸ்யா, சத்தியமாக நான் ரங்கமாவும் இல்லை மங்கமாவும் இல்லை, ஐயோ கடவுளே எங்கள் அம்மா மேலே சத்தியம் அப்படிங்கிறீங்க. நீ எத்தனை அம்மா போட்டாலுமே உன்னை நான் அரெஸ்ட் பண்ணினது தான். ஸோ எனக்கு இந்த கேஸ் க்ளோஸ். உன்னை கொண்டு போயிட்டு நல்லா வேலூர் ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டுனா அவ்வளோதான், அடுத்த வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். உன்ன மாதிரி 1000 பேர் இருக்கிறாங்க பிடிக்கிறதுக்கு. எப்படியோ ஒரு வழியாக ஒன்று பிடிச்சிட்டேன். இவ்வளோ மக்கா சீக்கிரம் வந்து மாட்டுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயோயோ ஐயோ ஐயோ ப்ளீஸ்யா புரிஞ்சுக்கையா, நான் ரங்கமா இல்லையா அப்படிம்பீங்க. ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கோ கால் பண்ணுறாரு. பார்த்தா அடுத்த செகண்ட் ஜீப் வந்து நிற்குது. எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா இது நம்ம ஒயின் பிள்ளை ஜீப்பில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேன் வேடிக்கை தான் பார்க்குது ஊர் ஜனமே. யார் வந்து காப்பாற்றுவா? அதை வட்டிக்கு மேலே வட்டி குட்டி போட்டு கேட்குறீங்கள, யாரும் வந்து காப்பாற்றலை. ஸோ எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. போய் தொலைஞ்சா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோயோ அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் அங்கே நிற்பாங்களா. என்னையா பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் ரங்கம்மான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் அது இல்லை நான் ஒயின்னு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குறீங்க. ஸோ அதில் கூட்டத்தில் இருக்கிறவங்க யாருமே வாய் திறக்கல. ஒரு குட்டி பையன் இருக்கான், அவங்ககிட்ட டே சொல்லுடா நான் ரங்கம்மா இல்லைன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லவும் ரங்கம்மா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறான். அட பைத்தியக்காரா, சத்தமாவா சொல்கிறான் நீங்கள் கேட்பீங்களா? அவன் பேசுகிற மாதிரி தெரில. ஸோ ஒரு தாத்தா மாதிரி கொஞ்சம் பெரியவங்க இருப்பாங்க. கிழவா உனக்கு எத்தனை காசு கொடுத்துருக்கேன், சொல்லு நான் ரங்கம்மா இல்லைன்னு சொல்லுடா, என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கடா அப்படிம்பீங்களா? என்ன வயசாகுது எனக்கு, மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. ரங்கம்மா நீ பத்திரமா போயிட்டு வா, வட்டி காசு தானே நான் வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். நீங்கள் அட நாசமாக போனவனே, என்ன இந்த ஊரில் ஒருத்தக்க கூடவா என் மேலே பாசம் இல்லை? இருங்கடா இருங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உங்களை பேசிக்கிறேன், என் வட்டியெல்லாம் எத்தனை குட்டி போட்டுன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் கத்திட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஜெயிக்க வந்துட்டு வாய் முட்றி அப்படின்னு வரா. நான் ஏன் வாய் முன்னும், நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ரங்கம்மா கிடையாது, என் பேர் மங்கம்மாவில்லை ரங்கம்மாவில்லை, உங்கள் அம்மா மேலே சத்தியம் அப்படிங்கிறீங்க. எதுக்கு சும்மா நீ ரொம்ப அம்மான்ட்டு இருக்கிற அப்படிமாரா? பின்ன என்ன சொல்கிறது? என்னோட பேர் ஒயன், நான் வட்டிக்கு காசு விட்டு காசு வாங்குறவ, அவ்வளோதான்யா, நீ அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் இல்லையா அப்படிங்கிறீங்க. ஏண்டி நான் ரங்கம்மா யாருன்னு தானே கேட்டேன், நீயா 4 தடவை கேட்டேன், நான் தான் நீ தானே சொன்ன, அப்புறம் இப்போ நீ நடிக்கிற? நான் போலீஸுன்னு தெரியாமல் சொல்லிட்டா, போலீஸுன்னு சொன்னது ஏமாற்ற பார்க்குறியா? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், உன் ஃபைலை மொத்தமாக படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் என் கையில் நெய்லே இல்லை, என் பேரில் ஃபைல் இருக்குது, அது மேலே இடத்துல இருக்குதுங்கிறியே, என்னையா நியாயம் அப்படிங்கிறீங்க. ஜெக்கு அப்படி உங்களுக்கு திரும்பி முறைச்சிட்டு ரைமிங்கு அப்படிம்பாரு. ப்ளீஸ் யானை விட்றியா அப்படிங்களா? பாய் உடச்சிடுவேன், என்ன பேச்சு பேசுனேன், என்னைய டுப்புக்குங்கிறியா? இருடி முட்டிக்கு முட்டி தட்டுறேன், ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு அப்படிங்கிறாரு. ஐயோ எனக்கு முட்டியும் இல்லை கிட்னியும் இல்லை, என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே தான் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் விட்டு அப்படியே அவுட்ரு போயிட்டு இருக்குது வண்டி. எங்காவது குதிச்சு தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற வில்லேஜ்லேருந்து இவர் வந்திருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு சிட்டியில் இருக்கும். ஸோ அங்கேருந்து உங்களை ஆக்சுவலாக அந்த ரங்கம்மா அப்படிங்கிறவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி வந்திருப்பார். அப்படி வரும்போது இங்கேருந்து போகிறதுக்கு நிறையா நேரம் ஆகும். லிட்டரலி நாளைக்கு மார்னிங் தான் போக முடியும், நைட் ஃபுல்லாக அந்த ட்ராவல் பண்ணணும். சுற்றி வந்துட்டு பார்த்திங்கன்னா மலை மாதிரி இருக்கும். ஸோ மவுண்டைன் அந்த வில்லேஜ் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியா. இப்போ அப்படி தான் நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்க. வாய் நாசமாக போன வாயே, நார வாயே, உன்னால தான்டி, இந்த வாய் இருக்கிறனால தான் பொழைக்கிறேன்னு நினச்சேன், கடைசியில் இந்த வாயே உனக்கு இப்படி ஆப்பு வச்சிருச்சுலன்னு சொல்லிட்டு புலம்பியே இருக்கிறீங்க. ஜெகேக்கு காதில் ரத்தமே வர மாதிரி இருக்குது. வாயை மூடுறி அப்படிம்பாரு. நீங்களும் நீ என்னை தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறியா, என்னை விட்டுறியா அப்படின்னு கெஞ்சுவீங்க. ஆனால் அவர் நம்பவே மாட்டார். அந்த தாத்தா சொன்ன மாதிரி எல்லாம் அனைத்து அங்கே அடையாளங்களும் கரெக்டாக உள்ளது அப்படிங்கிறாரு. அங்கே அடையாளமா அப்படின்னு 2 கை நீங்கள் வச்சு மறைச்சிக்க. நான் அதை சொல்ல, உன் பேச்சு, உன் நடவடிக்க, உன்னோட நட உட பாவனை எல்லாம் கரெக்டாக அந்த ஃபைல் இருக்கிற மாதிரி பொருந்துது. அப்புறம் நீ இல்லாமல் நீ தான் ரங்கம்மான்னு தெரியுது, நடிக்காத, உன்னோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன், எதுக்கு அந்த ரங்கம்மாவை அரெஸ்ட் பண்ண வந்த அப்படின்னு கேட்குறீங்க. நீ தான் அது, யாரையா கேட்குற மாதிரி கேட்குற அப்படிம்பாரா. சரி விடு, எதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்த அப்படின்னு கேட்க, என்னைய கேள்வி கேட்குறியா? நீ என்னென்ன வேலை பார்த்துருக்கா, கொலை பண்ணியிருக்கடி அப்படிங்கிறாரு.
கொலை கேஸ்ரா அப்படிங்கிறீங்க? ஆமாம், என்ன கேஸ் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தியா? இப்படி வந்து ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா? சிட்டியில் வந்து நீ ஒரு கொலையை பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து வட்டிக்கு விடுறான் குட்டி போடுதுன்னு நாடகம் பண்ணினா எங்களுக்கெல்லாம் என்ன காதில் பூ சுற்றி வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, நிஜமா கொலை கேஸா அப்படின்னு கேட்குறீங்க? ஆமாடி, என்ன கொலை பண்ணதே மறந்துட்டியா, இல்லை அடுத்த கொலைக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கிறியா அப்படிங்கிறாரு. நான் படம் வரையத்துக்கோட ஸ்கெட்சு பென்சில் எடுத்ததில்ல, இவன் என்னடா கொலை பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்கெட்சு போட்டியான்னு கேட்குறான்னு சொல்லிட்டு இந்த ரணகாலத்துலேயும் உங்களுக்கு இந்த ரைமிங் கேட்குது. ஸோ இப்போ அப்படியே தான் நைட் ஆயிடுச்சு, வண்டி அப்படியே போயிட்டே இருக்குது, ஜீப் தானே, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கவும் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போக முடியும், ஃபாஸ்ட்டெல்லாம் போக முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொஞ்ச தூரம் அப்படி போயிட்டே இருக்க நீங்கள் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறீங்க, சுற்றியும் மலை காடு இல்லையா, ஸோ அந்த மலை பகுதியிலலாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி மலை அடி வாரத்து காடு கிட்டத்தட்ட ஒரு 4 மலை அப்படி மேலே ஏறி இருக்கும். ஸோ 4 மலை அப்படி மேலே ஏறி அடுத்த 4 மலை அப்படி கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சிட்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ அப்படியே பார்க்குறீங்க, கை வேற வந்துட்டு பின்னாடி லாக் பண்ணி வச்சுருக்காங்களா, நீங்கள் வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஜிகே பார்க்குறாரு, என்ன அப்படின்னு கேட்க, யோ நீயும் மத்தியானத்துலேருந்தே இந்த வண்டியிலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற, நீங்கள் ஆம்பளைங்க ஆத்திர அவசரத்துக்கு எங்காவது போவீங்க, ஏன்டா ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பொம்பளை போலீஸ் வரணும்னு உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்க, என்ன பேசுகிற நீ அப்படின்பாரா. ஐயோ இவங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு, அது வந்து வண்டி ஒரு ஓரமாக நிறுத்துங்க அப்படிம்பீங்க. நீ சொல்கிற மேலே நிறுத்த முடியாது, நீ ஒரு அக்யூஸ்டு, உன் பேச்சை நாங்கள் கேட்க முடியாது அப்படிங்கிறாரு. யோ நான் பாத்ரூம் போனியா, கொஞ்சம் வண்டி ஓரமாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விட முடியாது அப்படிங்கிறாரு. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, நீ மட்டும் எனக்கு வண்டி ஓரமாக நிறுத்தலை அப்புறம் உனக்கு ஜீப் நாரி போயிடும் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டுவீங்களா? கருமம், இப்போ பேச்சை பார்த்தியா எப்படி பேசுகிறா, அப்பள மாதிரியா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, யோ கொஞ்சம் வண்டி ஓரமாக நிறுத்தியா அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் அப்படின்ட்டு அந்த டிரைவர் என்ன நிறுத்த, இவரும் வந்துட்டு பே அப்படிம்பாரு. போனா எப்படி போடுதான் அப்படின்னு கேட்குறீங்க, கரும்பு பிடிச்சவளே அப்படிம்பாரா. விலங்க அவுத்துபடியா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தப்பிச்சு ஓடிட்டுனா என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. யோ ப்ளீஸ்யா, நான் ஒரு பொட்டை பிள்ளை, இத்தனைக்கு எனக்கு வெறும் 21 வயசு தான், இவ்வளோ பெரிய அலங்காட்டுக்குள்ளே இப்படி மலைக்குள்ளே நான் எங்கேயா தப்பிச்சு போகிறேன்? திரும்ப நான் வாங்கிட்டு தான் வந்தாகணும், நம்பி என்னை அவுத்து விடு, என் அவசரத்தை புரிஞ்சுக்க அப்படின்னு கேட்க, ஸோ சாமி அப்படின்ட்டு, யோ அவள் வேலைங்க அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவராக இருக்காங்கள்ல அவங்களும் வந்துட்டு விலங்க அவுத்து விடுறாங்க. ஸோ நீங்கள் எப்பா தெய்வமே உனக்கு 4 கும்பிடுடா சாமி, நான் சீக்கிரம் வந்துடுறேன், யாரும் வந்துட மாட்டீங்களே, உங்களை நம்பலாமா, பார்த்தாலே பொறுக்கித்தனமாக முழிக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. விட்டுறா பாரு, மரியாதை போயிட்டு வா, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படிங்கிறாரா. இல்லை 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 நீங்களாம் நல்ல மனுஷங்க, தங்கமான போலீஸ்காரங்க, நீங்கள் போய் எப்படி பண்ணுவீங்களா, உங்களை நம்பாமல் நான் வேற யார் நம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 எடுத்து எட்டு வைக்கிறீங்க, சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறாரு. யோ அவசரத்தை புரிஞ்சுக்கியா, 10 நிமிஷம் ஆகுயா, அவசரப்படுத்தாத, எனக்கு அசிங்கமாக இருக்குது பேசுகிறதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும் அவரும் சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே அதுக்கப்புறம் ஒரு டிரைவர் போலீஸ், ஓகேவா, 2 பேர் தான் வந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா நீங்கள் வந்துட்டு வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறீங்க, போயிட்டு 10 நிமிஷம் ஆகுது, கூப்பிடலாமா வேண்டாமா, பேசாமல் அவள் சொன்னது சரிதான், பொம்பளைங்களை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு பொம்பளை போலீஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கணும், நம்ம எதுக்கு இப்படி ஆடிட்டு வந்தோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அண்ணா கிட்டே பேசிகிட்டு இருக்க, அவரும் சார் அப்படியெல்லாம் தேவையில்லை சார், பொம்பளைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் பொம்பளை போலீஸு, இது என்ன பொம்பளை பிள்ளை மாதிரியா இருக்குது, இது நம்மளே மேய்ச்சி போடும் சார், ஆமாம் போய் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. கூப்பிடியா, நீயே கூப்பிடியா, எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது அப்படிங்க, சின்ன பையன் இல்லையா அதனால தான் அப்படிங்கிறாங்க. ஸோ கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு மாதிரி வாயா போயான்னு கூப்பிடுறது வந்துட்டு மாற்றி மாற்றி கூப்பிட்டுக்குவாங்க தான், அது மரியாதை இல்லாமல் இருக்கிறதுன்னு கிடையாது, சும்மா அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் கூப்பிட்டுக்குவாங்க. இப்போ அவங்களும் ஏமா ஏய் ரங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, சத்தத்தையே காணோம், ரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, 4 தடவை கூப்பிட சத்தத்தையே காணோம், சார் அந்த பிள்ளை சத்தத்தையே காணோம் சார் அப்படிங்க.
ஆ என்னடா அது யோ போய் பார்க்கலாமா போய் பாரியா அப்படிங்கிறாரு. சார் அது பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்குது, அங்கே போனால் நான் எப்படி சார் போகிறது அப்படிங்க. அப்படி நான் போக முடியுமா? உனக்காவது வயசு ஜாஸ்தி, எனக்கு அப்படியா? நான் ஒரு வயசு பையன், நான் எப்படி போவேன்? போய் நீ போய் பாரியா அப்படிங்கிறாரு. ஐயோ சார் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த பிள்ளை பாத்ரூம் போகிறேன்ட்டு போயிருக்குது, நம்ம அப்படி போக முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடும் அப்படிங்க. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நான் திரும்ப வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு. என்னடா அது இன்னும் காணோன்ட்டு. ஏய் ஏய் ரங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு ஜேகே. சத்தத்தையே காணோம். என்னன்னு பார்த்தா நீங்கள் பாதி தூரம் காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. பாத்ரூம் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு போனது சும்மா அப்படியே அந்த காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்போ தான் இவங்களுக்கு புரியுது, அடே அவள் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கிறாடான்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஜேகே அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தேடி பார்க்குறாரு. சுற்றியும் காணோம். சார் என்ன சார் 10 நிமிஷத்தில் இந்த பிள்ளை கண்ணு கட்டாத தூரம் வரைக்கும் ஓடிடுச்சா? அது இந்த நைட்டில் இந்த காட்டுக்குள்ளே அப்படிங்க. ஓ சாமி, எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சு, இருந்தாலும் நம்புற மாதிரியே பேசினாலே. சரி நான் போய் அவளை தேடுறேன். இங்கே நடந்த எதுவும் வெளியே யாருக்கும் சொல்லிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? நீங்கள் போங்க, நான் அந்த பிள்ளையை தேடிட்டு இருக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். பிடிச்சி விட்டுட்டேன்லாம் சொல்லாதையா, 2 பேர்த்து வேலையும் போயிடும் அப்படிங்கிறாரு. சார் நான் போய் சொல்லுவேண்ணா, போகிறது உங்கள் வேலை மட்டுமா? என் வேலையும் தான். அந்த பிள்ளையை தேடி காட்டுக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்கிறேன், நம்ம 2 பேர்த்துக்கும் பட்டமாவது கிடைக்கும் அப்படின்ட்டு போக. ஆ கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டிரைவர் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜேகே அப்படியே வந்துட்டு மப்டியில் வந்திருப்பார். ஸோ அதனால தான் உங்களுக்கு தெரியாமல் ஓவராக வாய்ப்பே செஞ்சுருப்பீங்க. ஸோ அவர் யூனிஃபார்மெல்லாம் போடாமல் இருந்தங்காட்டிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் அந்த காட்டுக்குள்ளே அப்படியே தேடிக்கிட்டு இருக்காரு. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் இறங்கம்மா தேடி இருக்காரு. உங்களுக்கு அது காது கேட்குது, ஐயோயோ என்ன துரத்திட்டு வந்துட்டு இருப்பான் போலையே, பரதேசினா என் பேர் ரங்கம்மா இல்லடா வாயின்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. கண்ணை மூடிட்டு ஓடுவேன், எவ்வளோ தூரம் முடியுதோ ஓடு. போலீஸில் மாட்டியிருக்கிற, அதுவும் கொலை கேஸில். அந்த நாசமாக போன ஊருக்காரனுங்களும் இந்த நேரம் பார்த்து பழி வாங்கிட்டானுங்க அவனுங்கள. இரு எல்லாத்தையும் என்கிட்ட தாண்டா அடமானம் வச்சுருக்கீங்க, எல்லாம் முழுகி போச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நேரத்துக்கு கூட அவங்கள பிடிச்சி திட்டிக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அந்த ஸ்கர்ட்டெல்லாம் இழுத்து இப்படி சொருகிட்டு, தாவணியெல்லாம் இழுத்து சொருகிட்டு தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. இதில் முடி வேற ஓடுற வசதிக்கு அங்கேயும் ஆட்டிக்கிட்டே இருக்குது. கருமம் இது வேறுன்னு சொல்லிட்டு கொண்டை போட்டுக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெக்கரால் முடியல. லிட்ரலி 2 பேரும் நைட்டு விடிய காடு முழுசாக ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு, ஆனால் உங்களை பிடிக்க முடியல, நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களான்னு தெரியல. குத்து மதிப்பாக வராரு, பட் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் லிட்ரலி மணி ஒரு 5 இருக்கும். காலை அப்படியே உங்களுக்கு மடிஞ்சு போகுது, ஓடவே முடியல. மழை இல்லையா, மேலே ஏறணும். ஸோ இறக்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் இது மேடு, எப்படி அந்த மலைக்குள்ளே கல் முள்ளுலாம் இருக்கும்ல, இதில் பயம் வேறு ஒரு மாதிரி இருக்குது. போச்சு யானையெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறீங்க. கரெக்டாக 5 மணி வரை இருந்திருக்கும் இல்லையா, விடிஞ்சிருக்காது, 6:30 மேலே தான் விடியும். ஸோ 5 மணிக்கு இருட்டாக தான் இருக்குது. ஸோ கண்ணு மணி தெரியாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஓடும்போது போயிட்டு பொட்டு இதில் இடித்து மல்லாக்க விழுந்துடுறீங்க. விழுந்ததுக்கப்புறமா ஐயோ கடவுளே என்னடா இது, எங்கடா இடித்து விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பால் ஒரு மாதிரி வலிக்குது. எந்திரிச்சு அப்படியே நிற்கிறீங்க. நின்று பார்த்தா கருக்கும்புன்னு இருக்குது. என்ன இது ஒன்றுமே தெரியல. எதில் இடித்தோம்? விழுந்துட்டோம் சரி, ஆனால் இடித்தா மரத்தில் இடிச்சிருந்தா வலிச்சிருக்கணுமே, நெத்தி வலிக்கவே இல்லை. மூஞ்சி மூக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ரத்தம் கூட வரல, ஆனால் விழுந்துட்டேன், எப்படா விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு தடவிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னடா இது கொஞ்சோண்டு சொரசார் இருக்குது, ஆனால் மரமும் இல்லை மரம் மாதிரியும் இல்லை, என்னவா இருக்கும், கொலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்டு தடவுன்னு தடவிட்டு இருக்க. உங்களுக்கு க்யூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு, என்னவா இருக்கும், இரு மரமாக இருந்தால் நல்லா கெட்டியாக இருக்கும், ஆனால் இது என்னமோ மாறி இருக்குது, நல்லா தோல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 கை வச்சு நறுக்குன்னு ஒரு கிள்ளுறீங்க பாருங்க. இந்த யானை கத்தும் பார்த்தீங்களா, அப்படியே தூக்கிட்டு அப்படியே கத்துது பாருங்க. அப்போ தான் தெரியுது ஐயோயோ யானையோ அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே உங்களுக்கு திரும்பி பார்க்குது பாருங்க. இருட்டுக்குள்ளே உங்களுக்கு கருகுமுன்னு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. பட் அது திரும்பத்துக்கு அப்புறம் தான் தும்பிக்க கூட அந்த கொம்பு இருக்கும்ல ஒரு மாதிரி, அது தெரியுது. யானையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலை தெறிக்க வந்த தடத்துலேயே திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ யானை பார்த்தீங்க அப்படின்னா மேட்டில் கூட சீக்கிரம் ஓடிடும்பாங்க, பட் இறக்கத்தில் அதனால் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி ஓட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மேட்டில் ஏன்னா சீக்கிரம் 2 இடத்துல பிடிச்சிரும், பேசாமல் இறக்கத்துக்கே ஓடலாம். வந்தது ஐயோ கடலை, இந்த பக்கம் போனால் யானை கையில் மாட்டினேன், அந்த பக்கம் போனால் அந்த போலீஸ்காரன் கையில் மாட்டினேன், ஏன் கடலை என்ன இப்படி கொடுமைப்படுத்துகிற, எல்லாம் இந்த நாசமாக போன நாரவாயால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உசுர் தப்பிச்சா போதும், அந்த போலீஸ்காரனை
யானை கூட அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யானை உங்களை துரத்திட்டே வந்துட்டு இருக்குது. குறுக்க ஓடுறீங்க, அங்கே ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க. ஸோ அப்படியே அங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஐயோ இது புளியா சிறுத்தையா என்னன்னு தெரியல, மனசு உட்காருங்க, என்னடா இது, என்னடா கரடியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா பொத்துன்னு போயிட்டு அங்கே இடிக்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். பார்த்தா ஜேகே. ஐயோ போலீஸ்காரா நீயா அப்படிங்கிறீங்க. ஏய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிக்க வர. அட பைத்தியக்காரா என்ன பிடிக்காத விடுடா, பின்னாடி யானை துரத்துதுடா ஓடுறா அப்படிங்க. ஜேகே பார்க்குறாரு பின்னாடி யானையா அப்படிங்கிறாரு. ஓடு, தயவு செஞ்சு ஓடு, சிக்கணும் சட்னி ஆயிடுவோம், 2 பேர்த்தையும் கொண்டு போடும், அது செம கடுப்பில் இருக்குது அப்படிங்க. ஏன்டி கடுப்பில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. யோனா அது டிக்கி பிடிச்சி கிள்ளிட்டுண்டா அப்படிங்கிறீங்க. எது டிக்கி கிள்ளியா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் கீழே பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட பின்னாடி தான் கிள்ளி இருப்பீங்க. ஸோ அப்படின்னு சொல்ல அட கருமம் பிடிச்சோலே அப்படின்னு சொல்லுவாரா. அவரோட கையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்படி வாயா இப்படி போகலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பக்கம் அப்படியே கூப்பிட்டுட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஓட ஓட உங்களுக்கு மனசுக்குள்ளே கருமம் என்ன என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படி தான் ஜேகே என்னடியே அந்த யானை இன்னும் துரத்திட்டே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. அது கிள்ளி வச்சுங்காட்டி கோச்சிக்கிச்சுடா, மரியாதையாக சத்தம் போடாமல் வா, எல்லாம் என் தலையெழுத்து, என்னை அரெஸ்ட் பண்ண வந்து போலீஸ்காரன் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கிறேன் நான். ஐயோ எப்படியும் நான் அந்த யானை கிட்ட காப்பாற்றினாலும் நீ என்னை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் தானே போட்டு போகிறேன், உன்னை அந்த யானைக்கிட்டே விட்டுட்டு போயிடலானாலும் மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அவரும் நீங்கள் புலம்பிட்டு ஓடுறதெல்லாம் கேட்டே தான் இருக்காரு. ஆனால் ஒரு வழியாக 2 பேரும் மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்க. ஒரு இடத்துல ஏவா உன்னை இழுக்கவெல்லாம் முடியல, நீ வேணா தனியாக ஓடிவா, நான் தனியாக ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் பின்னாடி வேணா வாயா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி குனிஞ்சு மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. இழப்ப எடுக்கிற மாதிரி இழப்பாங்கல்ல அது மாதிரி அப்படி மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்கா. நீங்களும் அப்படி குனிஞ்சுக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த யானை ஒரு மாதிரி ஆண் கத்துது. அவ்வளோதான், திரும்ப கண்ணை முழிக்கிறதுக்குள்ளே அம்மனி இப்படி சிட்டா பறந்து எங்கேயோ ஓடிட்டுருக்கா. ஜேகே திரும்பி பார்த்தா ஆளை காணோம். பார்த்தா யானை அந்த பக்கம் தனியாக ஓடிட்டுருக்குது. ஸோ அது நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்கன்னு நினச்சி அந்த பக்கம் ஓடிட்டுருக்குது. எதையத்துக்கு அந்த பக்கம் போட்டிருப்பீங்க. ஸோ தசை திருப்பி விட்டுட்டு நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க. அது டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாரு. தப்பிச்சிட்டாளா சண்டாளி, மறுபடியும் தப்பிச்சிட்டாளா, இவெல்லாம் எப்படி தான் பிடிக்காது ஆண்டவா, இப்படி ஜாமத்தில் காட்டுக்குள்ளே ஓடிவிட்டாலே, அடியே ரங்கம்மா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆனால் அப்படியே தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம். ஸோ இப்படியே தான் விடியுது. அப்படியே விடிய பார்த்தீங்கன்னா ஜேகே வந்துட்டு நடந்து வராரு. அவரால் ஓட முடியல இதுக்கு மேலே. நீங்கள் தான் உசுருக்கு பயந்து போலீஸ்க்கு பயந்து ஓடணும், அவருக்கு அப்படி ஓடணும். நீங்கள் கிடைச்சா பிடிக்கலாம், இல்லைன்னா விட்டுட்டு போகலாம், அடுத்த ஆள் பார்த்து போயிட்டுருக்காரு. அப்படியே மேலே ஏறி வந்துட்டுருக்க. பார்த்தா அந்த சலசலன்னு சத்தம், இந்த தண்ணி வர சத்தம் இருக்குல்ல, அருவி சத்தம். ஐயோ சாமி, தண்ணியாவது குடிக்கலாம், இங்கே அருவி இருக்குதுன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, இந்த மலைங்களுக்குள்ளே இது ஒன்று தான் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வருவார். ஸோ அப்படியே வந்து அங்கே தண்ணி குடிச்சிட்ருக்க, அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அவருக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி முடுக்குன்னு ஏதோ சத்தம், சலக்குள்ளக்குன்னு சத்தம். என்ன இது அப்படின்னு பயந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. எங்கே யானைக்கு இது வந்துருச்சா இல்லை வேறு ஏதாவது வந்துருச்சா இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் தான் தண்ணி அப்படியே உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு அப்படியே ஷாக்கு, இவளா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அவர் இருக்கிறது கூட தெரியாமல், ஏவா சாமி முடியலடா என்னால், என்ன துரத்துறான், நான் ரங்கம்மா இல்லைன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான், பைத்தியக்காரன், போலீஸ்காரனா அவன், பைத்தியக்காரன் சொல்லிக்கிட்டு தண்ணி அள்ளி மூஞ்சல் ஊற்றிக்கிட்டு அப்படியே ஒரு குடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் வேறு. ஜேகே அப்படியே பார்த்துட்டு இப்படி உங்களே பார்த்து உட்காந்துருக்க. நீங்கள் ஏதோ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் லெஃப்ட் சைட் திரும்பி பார்த்தா ஜேகே அப்படியே புத்தரம் அங்கேயே விழுந்துருங்க. ஐயோ போலீஸ் நீயா அப்படிங்கிறீங்க. நான் தாண்டி எங்கெல்லாம் நான் அலைய விட்றேன், என்னை பார்த்தா பைத்தியக்காரமாக தெரியுதா, பைத்தியக்காரனா உன்னை நம்பி விட்டேன் பார்த்தியா, போனால் அப்படியே அசிங்கப்பட்டு பாத்ரூம் போகிறனாலும் நீ காருக்குள்ளேயே போடேன்னு விட்டுருக்கணும், அந்த ஜீப்பே நார் அடிச்சதுனாலும் பரவாயில்லன்னு, ஆனால் மனிதாபிமானத்தோடு உன்னை விட்டேன் பார்த்தியா, நான் பைத்தியக்காரன் தான் அப்படிங்கிறாரு. போலீஸு தெரியாமல் சொல்லிட்டு போலீஸ் என்னை மன்னிச்சுக்கோ. ஐயோ இந்த வாய் இந்த கரும்பு பிடிச்ச இந்த வாய் தான் எனக்கு இத்தனை பிரச்சனைக்கு காரணம், நான் பாட்டுக்கு அழகாக வட்டி வாங்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேனே அப்படிங்கிறீங்க. ஏய் நீ வட்டி மட்டுமா வாங்கின, வட்டிக்கு மேலே வட்டி வாங்கியிருக்கிற, சிட்டியில் வந்து கொலை பண்ணியிருக்க, என்ன அப்பா இவன் நடிக்கிற அப்படிங்கிறாரு. யோ போலீஸே அவ்வளோதான் உனக்கு மரியாதை, பார்த்துக்க, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் ரங்கம்மா இல்லைன்னு, நீ ஏன் என்ன ரங்கம்மான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் நீ தாண்டி சொன்ன நான் தான் ரங்கம்மான்னு, அப்புறம் உன்னை வேற என்னன்னு கூப்பிடுறதான், அப்புறம் நான் தேடி வந்த ரங்கம்மா நீ தான், உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, வா அப்படிங்கிறாரு. ஐயோ போலீஸு அப்படிங்க. என்ன
இதுக்கு மேலே நடிக்க முடியலையா அப்படின்னு ஜேகே கேட்க, ஐயோ போலீஸு அப்படின்னு அழுகுறீங்க. என்னடி அப்படிம்பாரா. பின்னாடி பாரு அப்படின்னு சொல்ல, எதுக்கு என்னை பின்னாடி பார்க்க சொல்லிட்டு நீ முன்னாடி தப்பிச்சு ஓடுறதுக்கா அப்படிங்க. போலீஸு பின்னாடி மட்டும் பாரு, நீயும் தப்பிக்க முடியாது நானும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறீங்க. என்ன பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு எதுக்கும் சேஃப்டிக்கு உங்கள் கை ஒரு அப்படியே ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே தான் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த யானையும் அவங்க தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. என்னதான் நம்ம ஜேகே ஒரு பெரிய போலீஸாக இருந்தாலுமே யானைக்கு இந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் பயப்படுற ஆள், ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு சம பயத்தில் அப்படியே கத்த வாயை திறக்க, நீங்கள் அப்படியே ஒரு வாயை அப்படியே பிடிச்சி பின்னாடி தான் அப்படி டைட்டாக அவர் ஹக் பண்ண மாதிரி வாயை பிடிச்சிடுறீங்க. அவர் பயந்து போயிட்டு அப்படியே கத்த தான் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவர் பிடிச்சி அந்த பக்கம் ஒரு புதற்குள்ள இழுத்துட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு, சத்தம் போடாத அப்படிம்பிங்க. என்னடி துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்கு அப்படிங்க. அது நம்மளை துரத்திட்டு வரல, அது தண்ணி குடிக்க வந்திருக்கு. சத்தம் போடாத, அதுவாக தண்ணி குடிச்சிட்டு போயிடும், அப்புறம் நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிறீங்க. அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ பின்னாடி உங்கள் முதுக சுரண்டுற மாதிரியே இருக்குது. அப்போ நீங்கள், யோ போலீஸு, உன்னை நான் என்னமோ நினச்சையா? என்னதான் இருந்தாலும் நீ ஒரு நல்ல மனுஷன்னு நினச்சேன், இவ்வளோ சீப்பாக இருக்கிற அப்படிங்கிறீங்க. ஏய் நான் என்னடி சீப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் இவ்வளோ கேவலமாக இருக்கிற, நான் கூட உன்னை நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மனுஷன்னு நினச்சேன், உன் புத்தியை காட்டுற பற்றியா தனியாக இருக்கிறனால அப்படிங்கிறீங்க. ஏய் பைத்தியக்காரி என்னடி ஓடிட்டு இருக்கிற அப்படிம்பாரா. எதுக்கையா என் முதுக சுரண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் எங்கே முதுக சுரண்டுறேன் பாரு, என் 2 கை இங்கே தான் இருக்குது அப்படின்னு கையை காட்டுறாரு. அப்போ என்ன என் முதுக யாரோ சொரிகிற மாதிரியே இருக்குது, அவர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த யானையோட குழந்தை யானை, குட்டி யானை இருக்குல்ல, அதுதான் உங்கள் முதுக போட்டு சொரண்டிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் யோ போலீஸு அப்படிங்க. என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா குட்டியானை அவரும் ஜம்ப் பண்ணி அப்படியே விழுந்துடுவார். 2 பேருடைய பயத்தில் இருக்கா. இப்போ அந்த குட்டியானை வந்துட்டு ஓனர் சத்தம் போட அந்த அம்மா யானை வருது. அந்த குட்டியான சத்தத்தை வச்சு, போச்சு இன்னைக்கு சட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பயந்துகிட்டே இருக்க. கரெக்டாக அந்த குட்டியானை வந்துட்டு நீங்கள் முடுக்க ட்ரை பண்ணும்போது அது பயந்துட்டு ஒரு மாதிரி சத்தம் போடும்ல, அப்படி சத்தம் போட அந்த அம்மா யானை பயந்துட்டு வருது, ஏதோ குட்டி யானைக்கு எது பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அந்த ஆணைக்குட்டிக்கு பிரச்சனைன்னு அது அப்படியே ஆன்னு கத்திக்கிட்டு ஓடி வருது. அது வர ஸ்பீடை பார்த்தாலே அவ்வளோதான், இன்றைக்கி முடிஞ்சவங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜேகேனா செம பயத்தில் உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கே போகிறதுன்னு தெரியல. நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அது உங்களை பார்த்துருச்சு, கண்டுபிடிச்சிருச்சு. அந்த குட்டி ஆணைக்குட்டிக்கு அது காட்டி கொடுத்துச்சு உங்களை, ஒரு மாதிரி தும்பிக்கை வச்சு இந்த பக்கம் காட்ட அந்த பெரிய யானை அப்படியே உங்களை 2 பேர்த்தையும் பார்க்குது பாருங்க. அவ்வளோதான். அடுத்து அது அந்த இடத்துலேருந்து ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சா வந்துடலாம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பதற்குள்ள போய் தான் உட்காந்துருப்பீங்க. ஆனால் அதை அப்படியே எடுத்து வச்சு வர நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகே உட்காந்துருப்பாரு. ஒரே தலை அவரை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, பள்ளம் ஒரு குட்டி பள்ளம் மாதிரி இருக்குதுச்சு கீழே அந்த பக்கம், அந்த பள்ளத்தில் பிடிச்சி அவர் தள்ளி விட்டுறீங்க. ஸோ ஜேகே வந்து உருண்டுட்டு போயிடுறாரு. பார்த்தா இந்த பக்கம் நீங்கள் அப்படியே தான் அங்கேயே உட்காந்துட்ருக்க. அந்த யானை வந்துட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போனால் யாரோ ஒருத்தர் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அதனால நீங்கள் மட்டும் அங்கே இருக்க. ஸோ ஜேகே தப்பிச்சு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பீங்க. இப்போ அந்த யானை உங்களை பார்த்து ஓடிட்டு வந்து பார்த்துட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் அப்படியே ஓடி வராரு. ஸோ ஓடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாவணி இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு அப்படியே முந்தானை தொங்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் என்ன பண்ணுறாருன்னா அந்த தாவணி அப்படியே பிடிக்கிறாரு. கரெக்டாக அந்த யானை வந்து உங்களை மிதிக்கிறதுக்கு காலை ஓங்கும். அப்படியே சட்டுன்னு பிடிச்சி இழுக்க நீங்களும் வந்துட்டு அதில் அப்படியே ஒரு மாதிரி உருண்டுட்டு வந்துடுறீங்க. ஸோ நீங்களும் அந்த மேலேருந்து அந்த பள்ளத்தில் உருண்டுட்டு வந்துடுற. இப்போ 2 பேரும் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடணும். எந்திரிச்சு ஓடுவா அப்படின்னு கூப்பிடுறாரு. யோ லூசு போலீஸு, நான் தான் அவனை காப்பாற்றி விட்டேன்ல, இப்போ பாரு அந்த 2 பற்றி துரத்துது, யாரோ ஒருத்தராக தப்பிச்சிருக்கலாம்ல, ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கிறீங்க. பைத்தியமாடி செத்துருப்படி அப்படிங்கிறாரு. ஐயோ 2 பேர் சாவத்துக்கு யாரோ ஒருத்தர் செத்தா பரவாயில்ல தானே அப்படிங்கிறீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு, எதுவுமே யோசிக்கல, அப்படியே அமைதியாக இருக்க. ஐயோ ஓடியா என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படிம்பீங்க. ஸோ ஜேகே ஓடுறாரு. ஆனால் உங்களே கை பிடிச்சி இழுத்து தான் ஓடிட்டு இருக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே ஓடிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே ஓட மனசில் அவசரத்தாலும் பரவாயில்ல, நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி இத்தனைக்கும் அரெஸ்ட் பண்ண வந்த என்னையை காப்பாத்துறா, இவளா ஒரு கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி தோணுது. நீங்கள் லூசு போலீஸே வசையாக ஓடு அப்படிங்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு. ஒரு வழியாக அந்த குட்டி ஆணைக்கிட்ட இருந்தோம் அந்த பெரிய ஆணைக்கிட்ட இருந்தோம் 2 பேர் தப்பிச்சு அப்படியே காட்டுக்குள்ளே போயிடுறீங்க. ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே விடியுது நல்லா. இப்போ தான் சூரிய வெளிச்சம்லாம் வருது. ஆக்சுவலாக அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாறை, ஓகேவா? அது ஒரு பாறை. அந்த பாறைக்கு மேலே அப்படி ஏறிட்டு இருக்கிறீங்க. ஏய் எங்கடி போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்பாரு. போலீஸு இங்கெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி தான், யானை காலுக்கும் புலி வாய்க்கு இறையாகணும், என் கூட ஒழுங்கா மேலே வா, உசுராக தப்பிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறீங்க. உன் கூட வரவா, உன்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக நான் வந்திருக்கேன் அப்படிம்பாரு.
ஆ அதுக்கு முதல்ல நீ உசுரோட இருக்கணும்ல. முதல்ல உசுறு முக்கியம், அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ரெண்டாவது. முதல்ல மேலே வா போலீஸே அப்படிம்பீங்க. அவரும் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வந்து பாறையில் ஏறவே முடியல. ஸோ அப்படியே ஒரு வழியை கஷ்டப்பட்டு ஊறி ஊறி இப்படி மெதுவாக மெதுவாக 2 பேர் ஏறி மேலே உட்காந்துக்கலான்னு சொல்லி அக்கடான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே படுத்தா அவ்வளோதான். உங்கள் 2 பேத்துக்கு முன்னாடியே ஒரு நரி நிற்குது. குள்ள நரி சொல்லுவாங்கள்ல, குள்ள நரி அது. அப்போது நீங்கள் அப்படியே வந்து படுத்துருக்கும்போது அதோட கால் கடையில் தான் 2 பேரும் படுத்துருக்கீங்க. என்ன இது, தலைக்கு மேலே ஏதோ நாய் நிற்கிற மாதிரி இருக்குல்ல போலீஸு அப்படிம்பீங்களா. அவரும் நல்லா கண்ணு திறந்து பார்த்தா அடியே அது நாயிலடி குள்ள நரின்னு சொல்லி கத்த. இப்போ 2 பேரும் அங்கேருந்து அந்த பாறையிலேருந்து புடுன்னு உருண்டு கீழே வந்து விழுகுறீங்க. நல்ல வேலைக்கு கீழே தண்ணி இருந்தனால தண்ணிக்குள்ளே விழுந்துட்டீங்க. ஸோ அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்து மூச்சு வாங்குது உங்களுக்கு. முழுகிட்டே போகிறீங்க. ஐயோ போலீஸுன்னு சொல்லி கூப்பிட என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு நீச்சல் தெரியல. போத்த முழுகிட்டே போக அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து உள்ள தண்ணிக்குள்ளே நீச்சல்லாம் பண்ணி உள்ளே போயிட்டே இருக்கிறீங்களா. ஸோ ஒரு வழியாக பிடிச்சிடுறாரு. ஆனால் அவங்க முடியை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் ஐயோன்னு என்னை காப்பாற்றி பரவாயில்ல முடிய விட்றா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. அவருடைய முடியை பிடிச்சி அப்படியே தண்ணி இழுத்துட்டு கரைக்கு போயிட்டு ஒத்துன்னு இழுத்து போடுறாரு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து கத்துறீங்க. ஏய் லூசு போலீஸு, எதுக்கு முடி பிடிச்சிருக்கிற, உன்னை காப்பாற்ற சொல்லி நான் கேட்டேனா அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் எதுக்கடி போலீஸு காப்பாற்றுன்னு கூப்பிட்ட அப்படின்பாரா. முதல்ல கூப்பிட்டேன், நீ முடியை பிடிச்சது என்னை காப்பாற்ற வேணாம் விடுன்னு சொன்னல. இப்படி தலையனுக்கு அப்படியே மொத்த வெயிட்டு என் முடியை பிடிச்சி இருக்கிறியாடா, நான் எப்படா தாங்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இப்படி தான் தண்ணிக்குள்ளே விழுந்தவங்களை காப்பாற்றணும், இல்லைன்னா நம்மளே தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. யோ எனக்கு தான் நீச்சல் தெரியாது, உனக்கு தெரியும்ல, உன்னை எப்படி நான் இழுத்துட்டு போக முடியும், லூசு போலீஸுங்கிறது கரெக்டாக இருக்குது பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த கரையில் உட்காந்துருக்கீங்க. பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஈரமே பிடிக்காது, எனக்கு ஈர ட்ரெஸ்ஸை போடவே பிடிக்காது அப்படின்ட்டு இருக்கா. வேணா கழட்டி காய போடு அப்படிங்கிறாரு. நான் அப்படி இருக்கிறதெல்லாம் கழட்டி காய போடுவேனா, சார் அப்படியே ஃப்ரீயாக ஷோ பார்த்துட்டு போவாரேன். ஆசை தான் உனக்கு அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும் ஆமாம், இவள் அப்படியே மைசூர் மகாராணி, இவளை பார்க்கறதுக்கு எனக்கு அப்படியே ஆசை வடியுது. சரியான கொலகாடி தாடி நீ. வட்டிக்கு மேலே வட்டிக்கு காசு விட்டு சம்பாதிக்கிறது பத்தாம கொலை வேற பண்ணியிருக்க. உன்னை வந்துட்டு பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுவேனா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இந்த பாரு போலீஸு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, ஏதோ போனா போச்சு அது பாவம்னு சொல்லி உன்ட்ட அந்த ஞானக்கிட்ட இருந்தாலும் உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா என்னையே பேசுறியா நீ, உனக்கு அம்பிட்டு தைரியமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்படியே 2 பேர்த்துக்கு மாற்றி வாய்க்கால பாயிட்டே இருக்குது. பயங்கரமாக சண்டை வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் கூட உங்களால் அமைதியாக இருக்க முடியல. இதில் வேறு உங்களுக்கு ஒரு மாதிரி வெயில் வர அந்த ட்ரெஸ் முழுசாக காயவும் மாட்டேங்குது, வேர்க்குது, பிசுங்குது. உங்களுக்கு அப்படி இருக்கவே பிடிக்காது. அப்படியே நீங்கள் டென்ஷனில் அவரை பார்த்துருக்குறீங்க. அவர் அப்படியே அழகாக ஷர்ட்டெல்லாம் அப்படியே கழட்டி காய போட்டார், பனியனி கழட்டி காய போட்டார், பேண்ட்டு கூட வந்துட்டு கழட்டி காய போட்டார். அவர் வேறு ட்ரௌசரோடு நிற்கா. ஆம்பளைங்கிற திமிரு அப்படிங்கிறீங்க. ஏய் நான் எப்படி அதெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறாரு. நீ சொல்ல வேறு வேணுமா, நீ நிற்கிறத பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரை கையை ஆட்டி பேசுகிறீங்க. அவரும் நான் என்ன நிற்கிறேன், என்னடி இதுக்கு என்ன துணி காய போட்டிருக்கேன் அப்படிம்பாரு. அதான்யா உனக்கு ஆம்பளைங்கிற திமிரு, அதனால தானே இப்படி அப்படியே ஒரு பொட்டப்பிள்ளை முன்னாடி இருக்கிறது கூட பெருசாக எடுத்துக்காமல் எல்லாத்தையும் இப்படி கழட்டி காய போட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் எனக்கும் ஷர்ட்டெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி வெட்டா போட்டால் பிடிக்காது, அதனால கழட்டி காய போட்டேன், உனக்கு வேணால் நீ காய போட்டுக்கோ அப்படிம்பாரு. ஆமாம் இவர் பெரிய இவர் கழட்டி காய போட்டால் உடனே இவன் பண்ணதாலும் நானும் பண்ணிடணும். உனக்கு மனசுக்குள்ளே ஏதோ அழுக்கு புத்தி இருக்குது போலீஸே, அது அப்பப்போ தெரியாமல் உனக்கே தெரியாமல் வெளியே சொல்லிடுற, அப்புறம் சமாளிச்சிட்ற அப்படிங்கிறீங்க. யாருக்கடி அழுக்கு புத்தி இருக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட எகிரிட்டு வர, நீங்கள் அவரோட செஸ்ட்லேயே சத்துன்னு அடித்து தள்ளி விட்டுருவீங்க. அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிக்குவார். நீங்களும் என்ன நான் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஓவராக இது பண்ணிவிட்டு என் கிட்ட வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, கடவுளே இங்கே பாரு, உன்னை முதல்ல ஒரு பொண்ணு மாதிரியே பார்க்கல, பார்த்தாதான் அப்படி அதாவது ஒரு பொண்ணு மாதிரி பார்த்தாதான் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் உன்னை ஒரு கேஸாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. எதே கேஸா, என்னை பார்த்தா கேஸு படுத்துதாயா உனக்கு அப்படிங்கிறீங்க. ஏய் தப்பாக புரிஞ்சுக்காதடி. அந்த கேஸுக்கு இந்த கேஸு பரவாயில்லையான்னு தெரியல, ஆனால் அந்த கொலை கேஸு ஒரு கொலகாரியாக தான் பார்க்குற கொலகாரி அப்படிம்பாரு. யோ கொலகாரினா நிஜமாவே உன்னை கொண்டுருவோம் பார்த்துக்கா. இங்கே பாரு, இவ்வளோ பெரிய காடு, எப்படி இவ்வளோ பெரிய காட்டில் உன்னை இங்கே கொன்று தூக்கி போட்டுட்டு போனால் கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்
உன்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. என்ன எங்கிட்டே வாழாடுறியா? ஏதோ போனால் போச்சு அதன் விட்டால் ரொம்ப தான் துள்ளுற அப்படிங்கிறீங்க. அப்படி வாடி வலிக்க ஒத்துக்கிறியா? இப்போ பார்த்தியா உன்னோட கொடூர புத்தியெல்லாம் வெளியே வருது அப்படிங்கிறாரு. ஐயோ என் வாய் இந்த வாயே தான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்குன்ட்டு. போலீஸு புரிஞ்சுக்க போலீஸு, சத்தியமான கொலைலாம் பண்ணலை, நீ யாரை நம்பவே மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்குறீங்க. நீ கொலை பண்ணலன்னா கோர்ட்டில் வந்துட்டு சொல்ல வேண்டியதானே, என் மேலே தப்பு இல்லை, நான் கொலை பண்ணலன்னு. அதை விட்டுட்டு ஏண்டி தப்பிச்சு போனேன் அப்படிங்கிறாரு. போலீஸு, கோர்ட்டு கேஸுங்களாம் அலையதுக்கு என்னால் முடியாது. நான் தப்பே பண்ணலன்னு சொன்னாலுமே என்னை ஜெயிலில் தானே போடுவீங்க. நிஜமாக குற்றவாளி கண்டுபிடிக்க வரைக்கும் நான் ஜெயிலில் கிடக்கணும். என்ன அது உங்கள் ஊர் நியாயம் இதுதானா? என்னால் அப்படி இருக்க முடியாது, நான் ஒரு சுதந்திர பறவை அப்படிங்கிறீங்க. பறவை தானே, இருடி உனக்கு ரக்கையை உடச்சி ஜெயிலில் போடுற அப்படிங்கிறாரு. போலீஸு ப்ளீஸ் என்னை விட்டுற, நான் உன்னை காப்பாற்றியெல்லாம் விட்டல. அந்த ஆணைக்கிட்ட, அந்த குட்டி ஆணைக்கிட்ட இருந்து, அப்புறம் தான் ஓனாய்கிட்ட இருந்தாலும் கூட காப்பாற்றி விட்டல. ப்ளீஸ் போலீஸ் என்னை விட்டுற, நான் கிடைக்கவே இல்லைன்னு கூட சொல்லிடு அப்படிங்கிறீங்க. நீ தான் கிடைச்சிட்டியே அப்படிங்கிறாரு. போலீஸு, என் பேர் வயனு, நான் ரங்கம்மான்னு பொய் சொன்னேன் அப்படிங்கிறீங்க. பொய் சொன்ன மாதிரி தெரியலையே, இதுதான் பொய் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரா. ஐயோ போலீஸு, உங்கள் அம்மா சத்தியமா, எங்கள் அம்மா சத்தியமா, இந்த ஊரில் இருக்கிற எல்லா அம்மா சத்தியமா நான் ரங்கம்மா இல்லை போலீஸு, நான் வயனு, என் பேர் வயனு. நான் வந்துட்டு இந்த வாட்டிக்கெல்லாம் காசு விட்டு கொஞ்சோண்டு எச்சு வெட்டி வாங்குறேன், மற்றபடி நிறையா இல்லை, வாங்குறது தான் கொஞ்சம். அதுக்குன்ட்டு நான் கொலை பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது போலீஸு அப்படிங்கிறீங்க, கெஞ்சுறீங்க. அவரும் காதிலே போட்டுக்காமல் அப்படியே உட்காந்துருக்க. இந்த ட்ரெஸ்ஸு வேறு பிசுக்குங்குது, பேசாமல் இதை கழட்டி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோணுது. அவர் வேறு உங்களுக்கு கண்டுக்காமல் உட்காந்துருக்கும், கடுப்பாயிடுச்சு. இப்படி ஒரு மாதிரி பிசு நிற்கிறதுக்கு மறுபடியும் போய் தண்ணிக்குள்ளே குதிச்சிடலான்னு சொல்லிட்டு போய் தண்ணிக்குள்ளே வந்துட்டு முன்னாடி ஒரு மாதிரி கொஞ்சம் ஆள் இல்லாத பக்கம் இருக்கும்ல, ஸோ அங்கே போய்ட்டு தண்ணியில் இறங்கிட்டு இருக்கிறீங்க. பைத்தியம், இப்போ தான் ட்ரெஸ்ஸு காயுது, அதுக்குள்ளே எதுக்கு போய் இறங்குற அப்படிங்கிறாரு. எனக்கு பிசுன்னு இருக்குது, எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே உட்காந்துருக்கவும் அவரும் வந்துட்டு இப்போ ஷர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. என்ன உன் துணியெல்லாம் காஞ்சிச்சா அப்படின்னு கேட்பீங்களா? காஞ்சிச்சே அப்படிம்பாரு. எனக்கு தான் அப்படியே ஈரமாகவே இருக்குது, தண்ணிக்குள்ளேயே அவ்வளோ நேரம் உட்காந்துருப்பனோ தெரியல. இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு போனால் ஒன்று இவங்கிட்ட சிக்கிக்கணும், இல்லையா அந்த யானைக்கிட்ட, இல்லையா அந்த வானாய்கிட்ட. இன்னும் எத்தனையெல்லாம் என்னை கொலை பண்ண காத்துட்ருக்குதோ, யாருக்கு நான் காவு கொடுக்க போகிறனோ, என்னை யார் காவு எடுக்க போகிறாங்களோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜேகேவும் வெளியே வா அப்படிம்பாரு. போலீஸ், என்னை கூட்டிகிட்டு போயிடாத, எனக்கு ஜெயிலெல்லாம் வாண்டா, என் பேர் ரங்கம்மா இல்லை, இந்த ஊரில் ரங்கம்மான்னு ஒருத்தி இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவளை யாருமே பார்த்ததில்ல அப்படிங்கிறீங்க. யாரும் பார்த்தது இல்லையா? பார்க்காம தான் தாத்தா அடையாளம் சொல்லிவிட்டாரா அப்படின்னு சொல்லவும், எந்த கிழமை உனக்கு அடையாளம் சொன்னது சொல்லு, என்ன வச்சு அடையாளம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரும் இந்த மாதிரி என் தாத்தாக்கு இப்படி மீசை இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, மாறு இருந்துச்சு, அது இருந்துச்சுன்னு சொல்லி அடையாளம் சொல்ல, அந்த தாத்தா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவர் அடிக்கடி காட்டுக்குள்ளே போவார் அப்படிங்கிறீங்க. காட்டுக்குள்ளே போவாரா? பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ அவன் சொன்னது கரெக்டு தானே, நீ தானே அப்படிங்கிறாரு. ஐயோ போலீஸே, நான் இந்த ஊரில் கொஞ்சம் என்னை தைரியமாக காட்டிக்கிறதுக்காக ரங்கம்மா மாதிரியே பண்ணுவேன். ஆக்சுவலாக அந்த பிள்ளை இப்படி தான் பண்ணுமா, அதுக்கு என் வயசு கூட இல்லை, அவள் வயசு அதிகம் அப்படிங்கிறீங்க. வயசு அதிகமா? ஃபைலில் போட்டிருந்த வயசு கொஞ்சம் அதிகமாக தான் அந்த மாதிரி இருக்குது. உன்னை பார்க்குறதுக்கு என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறதாலுமே எல்லா அடையாளம் உனக்கு மேட்ச் ஆகுது. 40 வயசானவங்க கூட 15 வயசான மாதிரி இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நீ வயசை கம்மின்னு சொல்லி திடீர்னு அப்படிங்கிறாரு. போலீஸு, சத்தியமா இல்லை போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவீங்களா? சரி வெளியே வா அப்படிங்கிறாரு. வந்தா நீ கூட்டிகிட்டு போயிடுவதானே அப்படிங்க. வா, இப்போதைக்கு இங்கேருந்து போக முடியாது, சுற்றி எல்லாம் ஆபத்தாக இருக்குது, பொறுமையாக பார்த்தா போக முடியும், தண்ணிக்குள்ளே எதனா செத்துருவ ஜன்னி, வந்து வெளியே வா அப்படிங்கிறாரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு மட்டும் வரமாட்டேன் அப்படிவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச அவரே தண்ணிக்குள்ளேருந்து வந்து இழுத்துட்டு போகிறாரு. ஸோ இழுத்துட்டு போயிட்டு உங்கள் கையில் வந்துட்டு அந்த ஷர்ட் இருக்குல்ல, ஸோ ஷர்ட் அப்படியே உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நீ அப்படியே மைசூர் மகாராஜா, உன்னோட அந்த பொறுத்தில் நான் வேலை செய்கிறேன்னா உனக்கு சட்டை கூட நான் மாட்டி விடணுமோ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவரும் பைத்தியம், போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்க போ, இந்த சட்டையை போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. எனக்கா அப்படிவீங்களா? அப்படியே வாய்ஸ் உடனே சாஃப்ட் ஆகுது. அதானே, நீ நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறடி, போய் மாற்றி தொலை அப்படிம்பாரு. அப்போ உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல, எனக்கு இந்த பனியன் போதும் அப்படிங்கிறாரா.
மேலே ஓகே கீழே போடுறதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பேண்ட்டையும் கொடுக்குறாரு. நன்றி போலீஸே, ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கிறீங்க. நின்றுட்டு பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, எங்கே பார்த்துருவானோன்னு சொல்லிட்டு. அவர் அமைதியாக வந்துட்டு தண்ணிக்குள்ளே வச்சுமா கை விட்டு விளையாடிட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் சரி சரி பயபில் தண்ணியெல்லாம் விளையாடிட்டு இருக்குது, நம்மளால கண்டுக்கல, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். யோ போலீஸே, திரும்பிக்கிட்டு பார்த்தா அவ்வளோதான் கண்ணை நோண்டிடுவேன் அப்படிங்க. ஆமாம், இவன் பெரிய அழகி, இவளை பார்க்குறாங்க பேடி அப்படின்னு சொல்லிடுவாரா. இவன் பேசுகிறத பார்த்தா இவெல்லாம் பார்க்க மாட்டான், சரி நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிக்க. இப்போது அவரோட சட்டை பேண்ட்டெல்லாம் போட்டு வரீங்க, தொலைன்னு இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு இப்போ அப்படியே காஞ்சிருக்கும் அவருக்கும். அடுத்து அந்த பனியன் போட்டுட்டு ஷார்ட்ஸோடு இருக்காது, அதாவது ஒரு தைக்கு மேலே வந்துட்டு இந்த ட்ரௌசர் மாதிரி கூட, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே போட்டுட்டு வரீங்க. வந்து நிற்கவும், யோ போலீஸே நீ பாரேன் அப்படிங்க. என்ன அப்படின்ட்டு குனிஞ்சிட்டே கேட்பாரு, அந்த தண்ணிக்குள்ளே குச்சி விட்டு ஆட்டிக்கிட்டு. யோ இங்கே பாரேன் அப்படிங்கிறீங்களா, பார்த்துட்டு தான் இருக்கிற சொல்லு அப்படிங்கிறாரு. ஏய் போலீஸே, திரும்பி பார்க்காம என்னை பார்க்குறாங்கடா, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குதா பாரு, நான் பேண்ட் சட்டையே போட்டதில்லை அப்படிவீங்களா, கோமாளி மாதிரி இருக்கிறடி அப்படிம்பாரு. யோ என்ன நீ பார்க்காமே சொல்கிற, பார்த்துட்டு சொன்னால் கூட ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, தண்ணிக்குள்ளே தெரியறியே அப்படிங்கிறாரு பாருங்க. வந்து எட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. அப்போ தண்ணிக்குள்ளே நான் தெரியுறேன், அப்போ நான் வைக்கிற ட்ரெஸ் மாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் ஒரு மாதிரி சிரிக்க, உங்களுக்கு நான் ஐயோ அப்படி பார்த்தியா அப்படின்னு கேட்க அவர் சிரிக்கிறாரு. போச்சு சிரிக்கிறான், பார்த்துட்டான் அப்படின்னு தலையை அடிச்சுக்கிட்டு. யோ போலீஸே, உன்னை நம்பினேன்ல, நல்ல பையன் நல்ல மனுஷன் நம்பி தான் நான் போய் ட்ரெஸ் மாற்றினேன், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்குறீங்க. ஸோ அவர் அப்படியே எந்திரிச்சு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் போலீஸே பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா அழுத மாதிரி. அவரும் கிட்ட வராரு உங்கள் காது கிட்ட. நீங்களும் எதுக்கு இப்படி கிட்ட வரான்னு சொல்லிட்டு பயந்துட்டே பார்க்க. சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு 18 வயசுன்னு சொன்னால் கூட நான் நம்பிடுவேன், 35 வயசுலாம் நம்பவே முடியல அப்படின்ட்டு போகிறாரு பாருங்க. அவ்வளோதான், நீங்கள் போச்சு மாத்திரான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்படியே கையில் கிடைக்கிறதால தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரும் சிரிச்சுட்டு போயிடுவார் அந்த பக்கம். நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் அவர் மூஞ்சிலே முழிக்கல, அசிங்கமாக இருக்குல்ல, அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. பசி வேறு ஒரு பக்கம் இருக்குது. இந்நேரம் அங்கே இருந்திருந்தா அந்த ஹோட்டல் கடைக்காரன் எனக்கு வட்டி கொடுக்கணும், அங்கே போய் நல்லா பரோட்டா சாப்பிட்ருந்துருப்பேன், நல்லா கொடக்கறியெல்லாம் சாப்பிட்ருப்பேன். இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்கும் இந்த வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக உங்களோட கைக்கிட்ட வந்துட்டு ஏதோ விழுகுது. எவன்டா அது கல் எடுத்து போடுறது, யோ போலீஸு அப்படிப்பீங்களா, ஏய் பழண்டி தின்னு அப்படிம்பாரு. பார்த்தா இந்த காட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு இந்த கொழுமிச்சங்காய் செடியெல்லாம் அங்கங்கே முளைச்சிருக்கும் போல். ஸோ அங்கே தான் பறிச்சுட்டு வந்திருக்காரு. யோ ரொம்ப தேங்க்ஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு வெக்க மேலே மாற்றி திட்டுட்டு இருக்கிறீங்க. புளிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. உனக்கு வேணால் உப்பு மிளகுப்பொடி போட்டு கொண்டு தரட்டா அப்படிம்பாரா. வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஒரு மாதிரி முறைப்பாரா, அப்படியே கப்பிச்சுப்புன்னு ஆயிடுறீங்க. ஸோ இப்போ 2 பேரும் வந்துட்டு அந்த கொழும்புச்சங்காய் தான் சோறு போல் அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல உங்களுக்கு. இந்த சைடு போனால் யானை இருக்குது, அந்த பக்கம் போனால் குள்ளநரி இருக்குது, இன்னொரு பக்கம் போனீங்க அப்படின்னா போகலாம், பட் அங்கே என்ன வரும்னு தெரியாது. ஸோ அது கரெக்டாக பார்த்து தானா, அதாவது போகிற வழி தானா, ரோடு கனெக்ட் ஆகிற இடம் தானா, இல்லை அது வேறு ஏதாவது ரூட்டானு உங்களுக்கே தெரியல. ஸோ கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் கரெக்டாக ரூட்டு, அதை ஒன்று வந்துட்டு அப்படி சிட்டிக்கு போகிற ரூட்டு, அங்கே பார்த்திங்கன்னா யானை, இன்னொன்று வந்து அந்த பாறை மேலே ஏறிங்க பார்த்தீங்களா, அது வழியாக அப்படியே அந்த பக்கம் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு போகிற ஊர் சைடு, ஓகேவா. ஆனால் அங்கே வந்துட்டு குள்ளநரி இருந்துச்சு. ஸோ அந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நைட் குள்ளநரியெல்லாம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த நைட்டு ஃபுல்லாக நீங்கள் நைட்டே ஆகிடுது, அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு குளிர் எடுத்துச்சு. முன்னாடி நாள் ஓடி வந்தங்காட்டிக்கு வேர்த்துருக்கும், பட் இன்றைக்கி அங்கேயே இருக்கவும் குளிர் எடுத்துச்சு. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சு அப்படியே நடுங்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காடுறாரு. நீங்கள் யோ போலீஸு அப்படின்னு சொல்லுவீங்களா. என்னடி ரங்கம்மா அப்படிம்பாரு. யோ என் பேர் வாயினியா, ரங்கம்மா இல்லையா, எனக்கு 21 வயசு தான்யா, 35 வயசு இல்லையா அப்படிங்கிறீங்க. நான் தான் சொன்னனே, பார்த்தா 18 வயசு மாதிரி தான் இருக்க அப்படின்ட்டு வேறு கண்ணடிக்கிறாரா. கருமை பிடிச்சவனே, உன்னை அசிங்கம் பிடிச்சவனே அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் வந்துட்டு யோ போலீஸு, நீ என்னை ஒன்றும் பண்ணிட மாட்டியே, நீ வேற ஏதோ 18 வயசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே 2 கையை தேய்ச்சிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்க,
ஐயோ போலீஸு ப்ளீஸ் இது மட்டும் வேணாம், என்னை ஜெயிலில் கூட போட்டுக்கோ, ஆனால் இதெல்லாம் வேணாம் அப்படிம்பீங்களா? அவரும் உங்ககிட்ட வராரு. போலீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. அவர் கையை தேய்ச்சிட்டு கிட்டே வந்துட்டே இருக்கா. உங்களுக்கு குளிர் வேறு ஒரு பக்கம் நடுங்குது. இவர் வேறு கிட்ட வர போலீஸே அப்படிங்க சொல்லும் போது கரெக்டாக அவரோட கையை அப்படி உங்கள் கண்ணத்தில் அப்படி காதோட ஒட்டி வைப்பார். ஸோ ஒரு மாதிரி வாமாக இருக்குது. அவர் கையை தேய்ச்சது இப்படி உங்களுக்கு ரொம்ப குளிர்துங்கிறதுக்காக அப்படி கண்ணத்தில் வைக்க தான் நீங்களும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வாமாக இருக்கும். அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐ கான்டாக்ட் அப்படியே ஐஸ் ரெண்டு லாக் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்க. இப்போ ஆஃப்டர் தட் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரெண்டு பேரும் ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் தள்ளி தள்ளி உட்காந்துப்பீங்க. ஸோ ஜேக்கு கேட்குறாரு, ஏய் நீ எதுக்கு கொலை பண்ண? அந்த ஆள் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? நீ சும்மா யாரும் என்னன்னு தெரியாதவங்க கொலை பண்ணியிருந்தா கூட கேஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது. நீ என்னை உசுரை காப்பாற்றிருக்கதா, உன்னை காப்பாற்றி விடலான்னு நினச்சாலுமே கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்குடி. நான் இன்றைக்கி உன்னை பிடிக்காமல் போனாலும் நாளைக்கு வேற ஒருத்த வந்து பிடிப்பான் அப்படிங்கிறாரு. ஐயோ போலீஸு, நான் ரங்கம்மாவே இல்லை. நான் சும்மா அவளை மாதிரி சீன் போட்டு திரிவேன். ரங்கம்மாவெல்லாம் நான் கிடையாது. அவள் ஏதோ அந்த பக்கம் தெரியுது பார்த்தியா மலை, அந்த பாறைக்கு அந்த சைடு அங்கே தான் இருப்பாள். எல்லோரும் அங்கே தான் பார்த்து தான் சொல்லுவாங்க. ஆனால் மூஞ்ச யாரும் பார்த்ததில்ல. அதனால தான் இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் என் வாயை கொடுத்து அப்படிங்கிறீங்க. நான் எப்படி நம்புறது? நீ ரங்கம்மா இல்லைன்னு நீயே தானே வாக்குமூலம் கொடுத்த உன் வாயில் அப்படிங்க. அதுதான் இந்த வாய் தான். இந்த வாயால் தான் நான் இப்படி நாசமாக போயிட்டு இருக்கிற எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. அவரும் பார்க்குறாரு. சரி இப்போ என்னத்துக்கு கண்ணு கலங்குற அப்படிங்க. எப்படியும் விடுஞ்சுன்னா நீ ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி என்னை கூப்பிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவ. எனக்குன்னு யாருமே கிடையாது தெரியுமா உனக்கு அப்படிங்கிறீங்க. யாரும் கிடையாதா அப்படிங்கிறாரு. ஆமாம், எனக்குன்னு இருந்தது என் தாத்தா மட்டும்தான். அவர் போனதுக்கப்புறமா இப்போ நான் இருக்கேன், அவ்வளோதான். எனக்குன்னு சொந்தம் யாருமே கிடையாது அப்படிங்கிறீங்க. ஏன் அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அவர் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறீங்களா. சரி நீ எதுக்கு இப்படி ஓவராக வட்டி வாங்குற? நீ ரங்கம்மா இல்லைன்னு நீ சொல்கிற, ஆனால் ஊருக்காரங்களே நீ ரங்கம்மான்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாரு. அதுவா, நான் நிறையா வட்டி வாங்குறேன்ல, அதனால்தான் எல்லோரும் என்னை கோத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது உங்களுக்கு. சரி நீ எதுக்கு இவ்வளோ வட்டி வாங்குற? எதுக்கு எல்லாத்தையும் ஏமாத்துற? நீ நல்லபடியாக இருந்திருந்தா உன்னை காப்பாற்றி விட்டுருப்பாங்கல்ல அப்படிம்பாரு. இவனுங்கெல்லாம் நல்ல மனுஷங்க நீ நினைக்கிற? சத்தியமாக கிடையாது. கப்பூர் அடித்து சொல்லுவேன், சத்தியமாக கிடையாது. உனக்கு தெரியுமா, என் தாத்தா ஃபஸ்ட்டு வட்டிக்கிட்டு இருக்கிறப்ப இவனுங்கெல்லாம் என்ன பண்ணானுங்க தெரியுமா? எத்தனை காசு வாங்கினாங்க தெரியுமா? ஆனால் திருப்பியே கொடுக்க மாட்டாங்க. என் தாத்தா என்னை வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம், அதாவது ஒரு கொஞ்சமாவது படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு புக்கு வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை. சரி வட்டி கொடுத்த காசையாவது போய் வட்டிக்கு வாங்கலாம், இல்லை காசையாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு என் தாத்தாவை எவ்வளோ கேவலப்படுத்துவாங்க தெரியுமா? என் தாத்தாவுக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தங்க அடிக்கவெல்லாம் செஞ்சுருக்காங்க. என் தாத்தா தினமும் வட்டி காசு வாங்குறேன்னு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அடிபட்டு தான் வருவார். நீயே சொல்லு போலீஸு, இவ்வளோ கொடூரமான ஆட்கள் கிட்ட நானும் அப்படி நடந்துக்கிறதுல என்ன தப்பு? என் தாத்தா இருக்க வரைக்கும் இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா? அதுவும் நீ வரும்போது ஒருத்தனை திட்டிட்டு இருந்தேன் பார்த்தியா, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனுக்கு என் வயசில் பொண்ணு இருக்குது. ஆனால் என் தாத்தா கிட்ட உன் வட்டி காசு வேணும்னா உன் பேத்திய அப்படிங்கிற மாதிரி கேட்டான். உனக்கு இதுக்கு மேலே நான் விளக்கமாக சொல்லணுமா இல்லை புரியுமான்னு தெரியல. எப்படி இருக்கும் என் தாத்தாவுக்கு? எவ்வளோ கஷ்டப்படுத்தினானுங்க தெரியுமா? என் தாத்தா போனதுக்கப்புறமா யாருமே எனக்கு காசும் கொடுக்கல. என்னால் சாப்பிடாமல் இருக்கவும் முடியல. எவ்வளோ பசிக்கும் தெரியுமா அப்படிங்கிறீங்க. எப்போ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ நீங்களும் இப்போ தான் எனக்கு 21 வயசு. என் தாத்தா இறந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் இன்னும் சின்ன பொண்ணு. என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் அப்படியே கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேன். கையில் கிடைக்கிறத எடுத்து அடிச்சிடுவேன். அப்போ தான் இவங்க கொஞ்சம் பயப்படுவானுங்க. இந்த பிள்ளை சைக்கோ, கையில் எது கிடைச்சாலும் எடுத்து போட்டுருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு கொஞ்சம் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. நீ பார்க்குற வயன் உண்மையான வயன் கிடையாது போலீஸு. அவன்கிட்ட சொன்னால் உனக்கு புரியவா போகுது? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? ஏதோ என்னோட பொல்லாத நேரம் உங்ககிட்ட வந்து இப்படி சிக்கிட்டேன். ஆனால் நீ எனக்கு ஒரு போய் ஜெயிலில் போட்டாலும் எனக்கு பார்க்கறதுக்கு, என்னை காப்பாற்ற வரத்துக்கு யாருமே இல்லை. இந்த ஊருக்காரங்களாம் அவ்வளோ மோசமானவங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு என் காசை சுருட்டிட்டு தான் போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக அப்படியே உட்காந்துருப்பீங்க. அப்படியே உங்கள் கால் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டு உங்கள் காலில்
அப்படியே வந்துட்டு தலையை சாய்ச்சி, அதாவது முட்டியை கொலசை முட்டியில் அப்படியே தலையை சாய்ச்சி அப்படியே படுத்துக்கிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. கண்ணில் வந்து அப்படியே தண்ணி கொட்டிட்டு இருக்குது. நீங்கள் அதை வெளியே காட்டிக்கலனாலுமே கூட, நீங்கள் பேசுகிறப்ப அது அழுகிற மாதிரி தெரியலனா கூட கண்ணில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது. என்னதான் நைட் டைமாக இருந்தாலும் அவருக்கு அது விசிபிளாக தெரியும் போல். சரி விடு, ஆனால் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்பீங்களா? நீ தான் ரங்கம்மா ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கான்னு சொன்னல, அவளை காட்டு, அவளை பிடிச்சிட்டு நான் உன்னை விட்டுறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. ஏன் போலீஸு, யாரு கண்ணுக்கும் தெரியாதவ, யாருக்கிட்டையும் சிக்காதவ என்கிட்ட சிக்கி அவளை நான் பிடிச்சி வாண்ட கொடுத்து நான் தப்பிக்கிறது என்ன? விடு போலீஸு, என் காசை தின்னுட்டு போகிறானுங்க. நீ என்னை ஜெயிலே கொண்டே போட்டுரு, நான் அங்கேயாவது இருந்துக்கிறேன். இங்கே தினமும் ஒரே போராட்டமாக இருக்குது. பேசாமல் காலையில் கிளம்பி ஜெயிலுக்கே போயிடலாம் அப்படிங்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை தப்பான ஆளை பிடிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தூக்கமும் வருது, அட் த சேம் டைம் ரொம்ப குளிராகவும் இருக்குது. அப்படியே அந்த ஆற்று வரம் வேறையா, ஸோ அதாவது அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கொட்டல, அந்த இடம் வேறு ரொம்ப தண்ணி இருக்கிற இடத்துல வந்துட்டு ரொம்ப காற்று கூலிங்காக அடிக்கும். ஸோ மழைங்கிறனால நிறையா, அதாவது மலைப்பகுதிங்கிறனால மரம் இருக்கிறதுக்கு அந்த கூலிங்க்கு ரொம்ப குளிருது. அப்படியே நடுங்கிட்டே நீங்கள் அவரோட ஷர்ட் அப்படியே ஒரு மாதிரி லூஸாக தான் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு படுத்துட்ருக்க. ஸோ ஜேகேவும் பார்க்குறாரு, என்ன நினச்சாரோ தெரியல. அப்படியே அவரும் வந்து இப்படி படுத்துட்டு உங்களே பார்த்துட்ருப்பாரு. அப்படியே தான் விடியுது. நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அவர் உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்திருப்பாரு. ஒரு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு குளிராமல் இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களை டைட்டாக ஹக் பண்ணி தான் படுத்துருந்துருப்பாரு. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா வெறும் பனியனோடு தான் இருந்திருப்பார். பட் இருந்தாலுமே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்க உங்களுக்கு கொஞ்சம் வாமாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சிட்டு ஜேகே மூஞ்சிவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே கண்ணை முழிக்கிறாரு. பார்த்தா நீங்கள் அவரை பார்த்துட்டு இருக்கவும், என்ன நல்லா தூங்குனியா அப்படிங்கிறாரு. நீ அப்படின்னு கேட்பீங்க. எங்கே தூங்குது, கொசு கடிக்குதுடி அப்படிங்கிறாரு. நீ போலீஸ்காரல்ல, நீ டவுனில் வாழ்ந்த பிள்ளை, உனக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்காது. எங்கள் வீட்டுக்குள்ளேயே கொசு கடிக்கும், நீ காட்டுக்குள்ளே இருந்துட்டு கொசு கடிக்குதுன்னு ஃபீல் பண்ணுற. சரி வா போலீஸு, இதுக்கு மேலே நீ இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து. எனக்கு கொண்டு போய் ஜெயிலில் விட்டுரு. அங்கேயாவது நல்ல சோறு போடுவீங்களா? சரி பரவாயில்ல, சோறு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. பார்த்தா உன் தாவணியெல்லாம் காஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இல்லை, அதை நான் மறந்தே போயிட்டேன், இது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறீங்க. காஞ்சிருச்சு போலீஸு அப்படிங்களா? மாற்றிட்டு வா அப்படிங்கிறாரு. எதுக்கு? நான் மறுபடியும் மாற்றுவேன், நீ ஃப்ரீ ஷோ பார்க்கலான்ட்டா அப்படிம்பிங்க. நான் பார்க்கலடி, மாற்றிட்டு வா, முக்கியமாக வேலை இருக்குது, கிளம்பணும் அப்படிங்கிறாரு. சரி எப்படியும் ஜெயிலுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி துணியெல்லாம் போட முடியாது, கடைசியாக என்னோட தாவணியை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவரோட சட்டையை அப்படியே கொடுக்குறீங்க. அவர் வந்து சட்டை பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போது ஒரு மாதிரி அந்த பட்டன் போடும்போது அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வருது. என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. என்ன போலீஸு, வேர்வை வாசடிக்குதா அப்படிம்பிங்க. ஆனால் அது வேர்வை ஸ்மெல் கிடையாது. ஸோ அங்கங்கே வேர்த்துச்சு, ரொம்ப குளிராக தானே இருந்துச்சு. இல்லை ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்மெல் பண்ணிட்டே இருக்காரு. போலீஸு, நான் வேணால் துவைச்சி கொடுத்துட்டா, கொஞ்ச நேரம் காஞ்சிரும், உன்னோட துணி லேசாக தான் இருக்குது, வெயிலில் பட்டால் காஞ்சிரும், வெயில் அடிக்குது இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கூட நடந்து வராரு. நீங்கள் போலீஸு அந்த பக்கம் போகணும், அப்போ தான் ரோடு வரும், இந்த பக்கம் வாண்டா அப்படிம்பீங்களா? இந்த பக்கம் தானே நீ அந்த ரங்கமாக இருக்கான்னு சொன்னேன், அவளை காட்டு, உன்னை கொண்டு போயிட்டு ஜெயிலில் போடுறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை, உன்னை பார்த்தா கொலை பண்ணுற ஆள் மாதிரியும் தெரியல அப்படிங்கிறாரு. இப்போ நீ என்னை நம்புறியா போலீஸு அப்படின்னு கேட்பீங்க. நம்புறேன்டி போ அப்படிம்பாரா. பரவாயில்ல, நான் உன்னை பைத்தோன்னு நினச்சேன், கொஞ்சோண்டு மூளை இருக்குது, வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறீங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வராரு. ஸோ அப்படியே அவரோட அந்த ஷர்ட்டில் வர ஸ்மெல்லும் உங்ககிட்ட, அதாவது கிட்ட வரும்போது ஒரு ஸ்மெல் வருது. ஸோ அதுவும் ரெண்டும் சிமிலராக இருக்குது. அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இப்படி ஏதோ ஸ்மெல்லு வருமா, அதாவது லவ் பண்ணாங்கன்னா அவங்க கூட நடந்தாலே வந்துட்டு அவங்க ஸ்மெல் வந்துட்டு வீட்டுக்கு போனால் சட்டையில் வருமா. இதை வந்துட்டு எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க. ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு உருட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே தான் அவருக்கு அது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் தோல் மேலே கை போட்டுப்பாரு. போலீஸு, என்ன ஓவராக பண்ணுற, கையெடு அப்படிம்பீங்களா? வாடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உங்கள் தோல் மேலே கை போட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கள். போலீஸு, என் மூஞ்சியே பார்த்துட்டு வராத, அந்த பக்கம் எது வேணால் வரலாம், ரெண்டா பக்கம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க. கேட்குறாரு உங்ககிட்ட. ஒரு வேளை அந்த ரங்கம்மா கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க.
நான் தான் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டனே. அந்த ரங்கம்மா கிடைக்கலன்னா நீ என்னைய பிடி ஜெயிலில் போட்டுரு. உனக்கும் கேஸு ப்ரமோஷன் அது இதுன்னு கிடைக்கும், எனக்கும் ஒரு சேஃபான ப்ளேஸ் கிடைக்கும். உனக்கு தெரியுமா, நான் என்னதான் இப்படி போல்டாக இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்கெல்லாம் என்னை பார்த்து பயப்படுற மாதிரி நடித்தாலும் நைட் டைமில் ஒவ்வொரு நாள் நான் தூங்கும்போது கொஞ்சம் ஒரு சத்தம் கேட்டால் கூட எவன் வந்து கதவை தட்டுறான் அப்படிங்கிற மாதிரி தான் பக்கு பக்குன்னு இருக்கும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கை போலீஸ் என்னோடது. என் தாத்தா இருக்க வரைக்கும் பாதுகாப்பாக இருந்துச்சு. என் தாத்தா போனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் தூங்கினதே கிடையாது தெரியுமா. நான் நைட்டில் தூங்கவே மாட்டேன். விடிய காலம் 6 மணிக்கு தான் தூங்கவே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே கண்ணு கலங்குது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேசும்போதெல்லாம். அவரும் வந்துட்டு சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புவார். அப்படி திரும்பும்போது அப்படியே லைட்டாக அவரோட கண்ணையும் லைட்டாக அப்படி தொடச்சிக்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கும் அப்படி கண்ணெல்லாம் கலங்கிருக்கும் நீங்கள் இப்படி பேசும்போது. உங்களுக்கு தெரியாமல் அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்குறாரு. போலீஸு இந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் வேணால் அவள் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவள் இங்கே இருக்காளான்னு தெரியல. காட்டுக்குள்ளே வந்து அவள் இருந்துக்கிட்டு எப்படி உங்கள் ஊரில் வந்து ஒருத்தனை கொண்டுட்டு கடைசியில் பழி என் மேலே வந்துச்சுன்னு தான் தெரியல. சரி பார்ப்போம், என் தலையெழுத்து என்ன எழுதியிருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு இடம் வந்துட்டு கூடார மாதிரி இருக்குது. ஸோ அந்த கூடாரத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு ஜேகே. அது என்னது அப்படிங்கிறாரு. போலீஸு இரு நானும் போய் பார்க்குறேன், நீ முன்னாடி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறீங்க. நானும் வரேன் அப்படிம்பாரு. கம்மன் இரு போலீஸு, உனக்கெல்லாம் இந்த ஊர்க்காரங்களை பற்றி தெரியாது. இங்கே எதுனாவது முன்னாடி இருந்துச்சுன்னா உன்னை அட்டாக் பண்ணிடுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் இரு, அதெல்லாம் ஒரு நேக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் போலீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஓடி வருவார் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு குழி மாதிரி இருக்குது. என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்களும் என்ன போலீஸ் இது அப்படின்னு கேட்பீங்களா. தெரியலையேடி இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஆக்சுவலாக லைட்டாக ஒரு சின்ன குழி மாதிரி தான் இருக்குது. அது அப்படியே வந்துட்டு ஒரு கல் வச்சு குச்சி வச்சு 2 பேர் பறிக்கிறீங்க. பறித்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்மெல் அடிக்குது. அதுக்கு மேலே 2 பேர்த்தால பறிக்கவே முடியல. போன நாற்று நாறுது. போலீஸ் என்ன இப்படி நாறுது அப்படிங்க. தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் வந்துட்டு பறிக்கிறாரு. ஸோ பறித்து பார்த்தா 2 பேத்துக்கும் ஷாக்கு. ஒரு மாதிரி ஒரு புடவை, அப்படியே அந்த புடவை எல்லாம் கொஞ்சம் லைட்டாக இத்து போகாத மாதிரி வருது. கிட்டத்தட்ட அதை புதைச்சி ஒரு 2-3 நாள் தான் ஆயிருக்கும் போல். முன்னாடியே புதைச்சிருக்காங்க, ரொம்ப ஆழமால குழி தோண்டாமல் புதைச்சிருக்காங்க. புடவையெல்லாம் வருது. ஐயோ போலீஸு, ஒரு வேளை இதான் அந்த ரங்கம்மாவோ, அவளை யாரா கொன்னது, அவள் தானே எல்லாத்தையும் கொன்னான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பறிச்சது. 2 பேர்த்தால அங்கே நிற்கவே முடியல, மூச்சு விட முடியல. 2 பேர்த்து கொமட்டிட்டு வந்துருச்சு. ஸோ வாமிட் வேறு வந்துருச்சு. 2 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் வாமிட் பண்ணிட்டுருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் போனால் ஊர். ஸோ ஜெகே வந்துட்டு அப்படி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அந்த ஒரு டெட் பாடி மாதிரி இருந்துச்சுல, ஸோ அது மேலே வந்துட்டு நிறையா அந்த பக்கத்தில் கிடைக்கிற கிளை மரம் செடி இதெல்லாம் வந்துட்டு எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே உங்களை ஊருக்குள்ளே கூட்டி போயிடுறாரு. நீங்களும் 2 பேர் ஊருக்குள்ளே போனதுக்கு அப்புறமா இங்கே டவர் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் ஊருக்குள்ளே போனதுமே டவர் கிடைக்கிது. போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் போலீஸ்லாம் வந்துடுறாங்க. ஸோ அந்த டெட் பாடியெல்லாம் வந்துட்டு அப்படி பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாரன்சிக்கில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகேவே உங்களை பார்த்துட்டு என்ன பத்திரமா இருந்துப்பியா அப்படிங்கிறாரு. போலீஸா பார்த்தா ரங்கம்மாவா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கேண்டி அப்படி பார்க்குற, இருக்க வாய்ப்பு இருக்குது, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாரா. சரி போலீஸு, நீ பத்திரமா போயிட்டு வா என்ன அப்படிம்பீங்க. நான் போகிறது இருக்கட்டும், நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாரு. எதுக்கு மறுபடியும் வந்து அவன் ரங்கம்மா இல்லை நீ தான் ரங்கம்மான்னு என்னை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கா? போவியா நீ? நாளாக நீ வரமாட்டேன். அப்புறம் இரு, அந்த ஊர்க்கார கிழவனுக்கு இருக்குது, என்னையும் அடையாளம் காட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பாக்கோடையில இழுத்து சொருகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படி உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பார். ஸோ நீங்களும் யோ போலீஸே அப்படின்னு கூப்பிடுவீங்களா. அப்போ அவரும் நாடி ரங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீங்கள் சிரிச்சிட்டே என் பேர் வயனாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவரும் சிரிச்சிட்டே அப்படி உங்களை பார்த்துட்டு இருக்க அந்த டிரைவர் இருக்கார்ல, சார் போகலாம் சார், ஆல்ரெடி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் நம்ம அப்படிங்கிறாரு. முதல்ல சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து இவர் கிளம்பிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு இதில் ஜீப்பில் போயிடுவார். இவர் ஒரு புல்லட்டில் வந்தார். ஸோ புல்லட் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ ஜீப்புக்கு முன்னாடி இவர் தான் போகிறாரு ஃபாஸ்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஊருக்குள்ளே போகிறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்களை காட்டி கொடுத்தான் பார்த்தீங்களா ரங்கம்மான்னு சொல்லி, அவனை வாங்க இங்கே வாணி அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போ அவனும் ஒரு மாதிரி பம்பிக்கிட்டே வைனு
அது எனக்கு அன்னைக்கு தெளிவாக புரியல, தெரியாமல் ஒன்று சொல்லிட்டான் அப்படிங்க. ஆஹா, ஐயடா உனக்கு என்ன ஒரு திமிரு இருந்தா நீ என்னை இழுத்து கோத்து விட்ருப்ப. என்ன என்னை அப்படியே போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நான் காலை முழுசா ஜெயிலில் கழுத்தும்பேன், நீ என் காசை இங்கே நல்லா கறித்தும்ப, அப்படியா அப்படி நினச்சியா அப்படிங்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை ஒயினு அப்படிங்கிறான். ஏய் என்ன பேர் சொல்லி கூப்பிடுற, மேடம்னு கூப்பிடு அப்படிங்கிறீங்க. மேடமா அப்படிங்கவும், இனிமேல் உங்களுக்கு நான் மேடம் தான், மேடம்னு கூப்பிடுறேன், இல்லை கொன்றுவேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அவனும் சரி மேடம் நீ மன்னிச்சுக்கோ என்ன அப்படிங்க. என்ன நீ வா போன்னு பேசிட்டு இருக்கிற, நான் உன் வீட்டுக்கு மாடு மேய்க்க வந்திருக்கேன், நான் வாங்க போங்க மேடம்னு கூப்பிடு அப்படிங்கிறீங்க. சரிங்க மேடம் அப்படிங்கிற அவனும் அழகா கூப்பிடுறா, அது என்ன மேடம் மேடம் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கே ஒழுங்காக அது வரலை. ஸோ மேடம்ங்கிறது மேடம் மேடம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கே ஒழுங்காக வரலை, ஆனாலும் அவனை ஒழுங்காக கூப்பிட சொல்கிறீங்க. அவனும் இப்படி திக்கி முக்கி கூப்பிட எல்லாத்தையும் கூப்பிட்டு மாட்டிட்டு இருக்கிறீங்க. என்ன தைரியம் உங்களுக்கு? காசு இல்லை இதா, ஏய் இங்கே வா இங்கே வா சுமதி அக்கா நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிட அந்த அக்கா வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு, நீ என்கிட்ட காசு வாங்கும்போது என்ன சொல்லி காசு வாங்கின? என் புருஷன் வீட்டில் இருந்த காசெல்லாம் எடுத்து குடிச்சிட்டான், என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை வைன்னு, கொஞ்சம் காசு கொடுத்தினா எனக்கு உதவியாக இருக்கும்னு கெஞ்சினியா? கெஞ்சி தானே வாங்கிட்டு போனேன். உண்மை சொல்லு, உன்கிட்ட நான் என்னைக்காவது ஓவராக வட்டி வாங்கிக்கிறேன்னா? உன்கிட்ட முதல்ல வட்டி வாங்கியிருக்கேன்னா இது வரைக்கும்? உனக்கு காசு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆயிருக்கும். 7-8 மாதம் ஆச்சு வைன்னு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? யாருக்கு எவ்வளோ 10 பைசா கொடுத்தா கூட என் கணக்கில் அது இருக்கும், கணக்குக்கு நோட்டில் எழுதி வைக்கிறதில்ல, என் மூளையில் இருக்கும் அப்படிங்கிறீங்க. அந்த அக்கா அப்படியே அமைதியாக நிற்குது, கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. அந்த போலீஸ்காரன் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான், ரங்கம்மான்னு வேறு சொல்கிறான். நீ இல்லை அது பிள்ளை பேர் ஒயினுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா ஆயிருந்திருக்கும், உங்கள் புத்தி காட்டிட்டீங்கல்ல அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டி, ஏன் பாட்டி உனக்கும் நான் பணம் கொடுத்துருக்கேன்ல, மறந்துட்டேன் நினச்சியா? உனக்கு பணம் கொடுத்து 2.5 வருஷம் ஆகுது, இன்னும் 1 பைசா நீ வட்டி கொடுக்கல, ஒரு நாள் கேட்டிருப்பனா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வட்டி கேட்கவே மாட்டீங்க. ஸோ காசை மட்டும் என்னைக்கு கொடுக்குறாங்களோ பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. இந்த குடிகாரங்க அந்த ஆம்பளைங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆம்பளைங்க நான் பிடிக்கவே பிடிக்காது, அவனுங்கிட்ட கொடுக்குற வட்டி தான் எச்சு வாங்குவீங்க. அதாவது இவங்களுக்கு கொடுக்குற காசை வட்டி இவங்க தரமாட்டாங்க, பட்டு அந்த மாதிரி ஆம்பளைங்கிட்ட வட்டிக்கு கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட இதையும் சேர்த்து டபுளாக வாங்கிடுவீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் இல்லை, அட் த சேம் டைம் கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாலிசியில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த லேடிஸ்கிட்டலாம் அப்படியே கேட்குறீங்க, எல்லாம் அப்படி தலையை குடிஞ்சு நிற்கிறாங்க. இந்த ஊருக்குள்ளே எல்லாரும் என்கிட்ட கை நீட்டி காசு வாங்காத ஒரு ஆள் இருக்கா? ஆனால் அவ்வளோ ஈஸியாக என்ன விட்டுட்டீங்கல்ல, இவனுங்க தான் அப்படி காட்டி கொடுக்குறானுங்கன்னா. இத்தனைக்கும் என் பேர் ஒயின்னு கூட சொல்ல, என் கிழவா நான் ரங்கம்மான்னு சொல்கிறேன், இருடி உனக்கு இருக்கு சாவடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே தான் அந்த நாள் அப்படியே போகுது. ஸோ நைட் நீங்கள் போய்ட்டு அப்படியே வீட்டில் படுக்கிறீங்க, உங்களுக்கு எப்பவும் போல் தூக்கமே வரலை. என்னதான் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாத்தையும் உருட்டி மிரட்டினாலும் நைட் அந்த பொட்ட பிள்ளைங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே எங்கே இருந்தால் வருதோ. கடவுளே எனக்கு காப்பாற்றப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிக்கும், அதாவது கண்ணை மூடிக்கூட கொஞ்ச நேரம் உட்காரல, அப்படியே கண்ணை முடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. அப்போ அப்படியே உங்களுக்கு ஜேகே மூஞ்சி டக்குன்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ் கட் மாதிரி வந்து போகுது. போலீஸ்காரன் இவன் எதுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரான்? படுபாவி, இவனால் யானை காலில் மிதிப்பட்டு சாக தெரிஞ்சேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களோட வீட்டு கதவு தட்டுற மாதிரி சத்தம் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. என்னது இப்படியெல்லாம் யாரும் தட்ட மாட்டாங்களே, நம்ம தான் இமேஜின் பண்ணிக்குவோம், இன்னும் நிஜமாக தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறீங்க. ஸோ மறுபடியும் தட்டுற சத்தம் ஃபாஸ்ட்டாக கேட்குது, உங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குது, அப்படியே வேர்த்து போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயந்து போயிடுவோம்ல, ஸோ அப்படியே வேர்த்து கொட்டிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா தான் ஏய் ரங்கம்மா அப்படின்னு ஒரு சத்தம், போலீஸே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கதவை திறக்கிறீங்க. பார்த்தா ஜேகே அப்படியே வாசலில் நிற்கிறாரு. ஸோ ஒரு கூரை வீடு மாதிரி தான், அப்படியே வந்துட்டு கதவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தகரத்தில் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அது தட்டினா ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நைட் டைமில். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கதவை திறக்கவும் ஜேகே நிற்கிறாரு. அவரை பார்த்ததுமே நீங்கள் ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் பயந்துருப்பீங்களா, ஸோ வேர்த்து கொட்டி இருக்கும், கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். அவர் அப்படியே பார்த்ததுமே உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, போலீஸு அப்படிங்கிறீங்க. அவரும் என்ன பயந்துட்டியா அப்படின்பாரா, செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்குவீங்க. அது அவரே எதிர்பார்க்கல தான், பட் நீங்களும் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் நீங்கள் ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிட்டு எதுக்கு வந்த
அப்போது அது ரங்கம்மா இல்லையா, என்னையே பிடிச்சிட்டு போகலான்னு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை வந்துட்டு கீழே உட்கார வச்சுட்டு அவரும் உட்காராரு. நீங்கள் வந்துட்டு கதவை சாத்த எனக்கு பயமாக இருக்குது அப்படிம்பீங்க. நான் இருக்கல, உனக்கு என்ன பயம்? ஏண்டி அம்மா பெரிய காட்டுக்குள்ளே தைரியமாக ஓடினேன், இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே பயங்கிற, அதுவும் நான் பக்கத்தில் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, நைட் டைம் இல்லையா, கதவை சாத்து அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் இது ஒரு கதவு, இதை சாத்தினா என்ன சாத்தலைன்னா என்னடி அப்படிம்பாரு. போலீஸு எதுக்கு வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் தண்ணி கூட அப்படிம்பாரா. ஐயோ போலீஸே, எனக்கு என்னமோ உன்னோட புத்தி அழுக்கு புத்தி மாதிரி தெரியுது, என்னத்துக்கு வந்து நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. தண்ணி தாண்டி கேட்டேன், அதுக்கு எப்படி அழுக்கு புத்திங்கிற, அவ்வளோ தூரம் வந்திருக்கேன்டி, தண்ணி கொடுவி அப்படிம்பாரு. ஆஹா தெரிஞ்சு போச்சு, நீ என்ன என்னமோ நினச்சிட்ட, நான் உன்கிட்ட கொஞ்சம் எமோஷனலாக பேசுனங்காட்டிக்கு நீ என்ன ஈஸியாக இது பண்ணிடலான்னு நினச்சிட்டல, ஏதோ நீ வந்ததும் நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சங்காட்டிக்கு நீ ஈஸியாக என்ன அப்படி நினச்சிட்டல அப்படிங்கிறீங்க. அது நடி ஆங்கிற அப்படிம்பாரா. ஸோ நீங்கள் ஆஹா நீ என்னத்துக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியாதா, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது, ஓகே முதல்ல வெளியே போ அப்படிம்பீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சரி வா 2 பேரும் போகலாம் அப்படிங்கிறாரு. ஏடா இவர் பெரிய இவர் கூப்பிட்டது பின்னாடியே வரத்துக்கு என்ன மறுபடியும் ஏமாற்றி என்னை கொண்டு போய் ஜெயிலில் போட பார்க்குறியா அப்படின்னு கேட்பீங்க. ஏய் உனக்கு புரியலையா நான் என்ன பேசுகிறேன்னு அப்படிங்கிறாரு. புரியலையே என்ன பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. என் கூடயே வந்துடுறியா அப்படிங்கிறாரு. உன் கூடயேவா? உன் கூட வந்துட்டு எதுக்கு, உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரி வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. வேலைக்காரி வேண்டாம், எனக்கு வீட்டுக்காரி வேணும் அப்படிம்பாரு. அடப்போ போலீஸ் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பீங்களா. வேலைக்காரி வேண்டாம் வீட்டுக்காரி வேணும்னு கேட்குறேன், வரியா வீட்டுக்காரியா அப்படிம்பாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ போலீஸு, நீ அம்மா பெரிய ஆள், கவர்மெண்ட் உத்தியோகம், நீ டவுனாண்ட வளர்ந்த புள்ள, உனக்கு எனக்கும் எப்படி, நான் பாரு இதா வட்டிக்கு காசு விட்டு காசு வாங்கிட்டு இருக்கேன், உனக்கும் எனக்கும் எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. நீ என்னமோ பண்ணு, இங்கே நீ வட்டிக்கு விடுறேன்னு சொல்கிற, இதே வேலையை தான் அந்த ஊரில் ஃபினான்ஸ் ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. ஃபினான்ஸா அப்படிம்பீங்க. ஃபினான்ஸு அப்படிங்க. புரியலையே அப்படிம்பீங்க. எப்படி சொல்கிறது, ஃபினான்ஸ் அப்படிங்க. இது போலீஸு, இந்த காசு கொடுக்குறீங்களெல்லாம் ஃபைனான்ஸு, அதையா சொல்கிற அப்படின்னு கேட்க. ஃபைனான்ஸா, அதுக்கு பேர் ஃபினான்ஸ் டி அப்படிம்பாரா. எங்கள் ஊரில் அதை ஃபைனான்ஸ் தான் சொல்லுவாங்க, அப்போ நான் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரியா அப்படிங்கிறீங்க. அவரு சிரிச்சுட்டு நீ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரி தான் அப்படிம்பாரு. உடனே நீங்கள் ஒரு அப்பா அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய ஆளுங்களாச்சே, போலீஸ் அப்போ நானும் பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே உங்களோட கண்ணத்தில் 2 கையை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணத்தை கப் பண்ணிக்கிட்டு, ஆமாம் நீயும் பெரிய ஆள் தான், ஸோ என்னை விட நீ பெரிய ஆள், எனக்கே காசு இல்லைன்னா கூட உன்கிட்ட தான் கேட்பேன்னா பார்த்துக்கோயேன், நீ எனக்கே முதலாளிடி அப்படிம்பாரு. போலீஸு நெசமாக தான் சொல்கிறியா, நான் ஏதோ இங்கே கொஞ்சமாக பணம் வாட்டி கொடுத்துட்ருக்கேன், அவங்களாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுப்பாங்கல்ல அப்படிங்க. அவரும் சரி எவ்வளோ கொடுத்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு ஆளுக்கு எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கவும், எவ்வளோ கேட்பாங்க அதிகபட்சம் அப்படிங்கிறாரு. கேட்பானுங்க கிறுக்கு பயலுங்க, 2 லட்சம் 3 லட்சம் கேட்பானுங்க, அப்புறம் வட்டி கேட்டால் மட்டும் அப்படியே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடும் இவனுங்களுக்கு, இவனுங்கிட்ட வட்டி வாங்கவே முடியல போலீஸு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் அடி பாவி 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்ப, அப்போ நீ சின்ன ஆள், ஃபைனான்ஸ்காரங்க 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்கங்கிற, அதே காசு தாண்டி நீ கொடுக்குற அப்படிங்கவும், கொடுக்குறேன்னா அவங்களாம் எப்படி ஃபைனான்ஸ் கம்பெனின்னு பேர் வச்சுருக்காங்க, இங்கே எனக்கு என்ன இருக்குது, தா நீ என்னை ரங்கம்மான்னு கூப்பிடுற, இது ஒன்று தான் இருக்குது எனக்கு, போ போலீஸு என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிறீங்க. ஸோ ஜேகே சிரிச்சுக்கிட்டே சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் கேள்விக்கான பதில் அப்படிங்கிறாரு. என்ன கேள்வி கேட்டா அப்படின்னு கேட்பீங்களா. அடியே இவ்வளோ ஞாபகம் வருதியா, இதில் எங்கடி நீ காசை வசூல் பண்ணுவ அப்படிங்கவும், போலீஸு காசு விஷயத்தில் நான் கராராக இருப்பேன், இதெல்லாம் நான் மறந்துடும் உனக்கா சொல்ல அப்படிங்கிறீங்க. என் வீட்டுக்காரியா வரையான்னு கேட்டேன்ல அப்படிம்பாரா. அடா அதான் அந்த மேட்ரா அப்படின்னு சொல்லுவோம். என்னாடி இழுக்கிற, ஓகேவா இல்லையா அப்படிம்பாரு. இரு போலீஸு நான் யோசிச்சுட்டுருக்குறேன்,
அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. அவரும் அப்படியே கையை கட்டி உங்கள் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க, நீங்களும் அப்படியே கையை கட்டி அவர் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. காமன் நேரம் 2 பேரும் இப்படியே உட்காந்துட்டு இருக்க சம்பளங்கள் போட்டு. முடியலடி, எவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துட்ருப்ப அப்படின்பாரா. இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்குது. ஸோ அந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வைக்கிற நோட்டில் கடைசி பேப்பர் எடுத்து அப்படி கிழிக்கிறீங்க. எனக்கு கிழிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் வந்துட்டு எழுதி 2 பேப்பரை வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி மடிச்சுக்கிறீங்க. ஸோ மடித்து போலீஸு இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட அவரே எஞ்சி வராரு. எந்திரிச்சிட்டின்னா அவர் தலைக்கு முட்டுற அளவுக்கு தான் கூரை ஹைட்டே இருக்குது. ஸோ குனிஞ்சு நிற்க சொல்கிறீங்க. குனிஞ்சு நில்லை போலீஸு, என்னாரம் வரப்ப நெஞ்சு நிமித்தி தான் நிற்பியா? இது என்னோட குடிசை, இவ்வளோ தான் இருக்குது, குனிஞ்சு நில்லு அப்படிங்க. அவரு குனிஞ்சு நிற்கிறாரு. இப்போது தாத்தாவோட ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ கிட்ட அந்த பேப்பர் இருக்குல்ல, ஸோ அந்த 2-3 பேப்பர் மாதிரி இருக்குது. ஸோ 2 பேப்பர் ஓகேவா, அது 2 போட்டுடுறீங்க. என்னடி பண்ணுற அப்படின்பாரா. நான் என் தாத்தா கிட்ட உத்தரவு கேட்குறேன், அதனால் நீ அதில் 2ல் 1 எடு, நீ தான் முடிவு பண்ணணும். நீ எதை எடுக்கிறியோ அது எனக்கு ஓகே. உனக்கு வீட்டுக்காரியாக வரனாலும் சரி, இல்லை நான் இங்கேயே வட்டிக்காரியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறீங்க. ஒரு வேளை நான் மாற்றி எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிம்பாரு. அது 1.5 தலையெழுத்து போலீஸு அப்படிம்பீங்களா. அவரும் வந்துட்டு ரொம்ப ஹெஸ்டேட் ஆகுறாரு. ஒரு பெரிய பெரிய எக்ஸாம் எழுதும்போது கூட அவர் கை நடுங்கியிருக்காது. அவரும் சொல்கிறாரு, ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதும்போது கூட என் கை நடுங்குலடி, இப்போ நடுங்குது அப்படிங்க. நீங்களும் சிரிச்சிட்டே, என் தாத்தாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு. நீ எடு போலீஸு, எது எடுத்தாலும் என் தாத்தா என்ன சொல்கிறாரோ அதான் நான் கேட்பேன். என் தாத்தா கேட்காம நான் 1 பைசா கூட யாரும் கொடுத்ததில்ல தெரியுமா அப்படிங்க. அதை கொடுத்துட்டு நாயை போய் அலையிறியாங்கிறாரு. அலைஞ்சாலும் பணம் எனக்கு வருதில்ல அப்படிம்பீங்க. ஸோ அப்படியே பேசிட்டு விட்டுட்டு ஒன்று எடு போலீஸு அப்படின்னு சொல்லுவீங்களா. அவரும் அப்படியே குனிஞ்சு நின்று அப்படியே ஒன்று எடுத்து கையில் கொடுக்குறாரு. நீயே படி, அதில் என்ன இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவீங்களா. அவருக்கு அதை பிரித்து பார்த்துட்டு கண்ணை முழிக்கவே மாட்டேங்கிறாரு. போலீஸு படி, போலீஸு கண்ணை முழிச்சு படி, என்ன இருக்குது, வீட்டுக்காரியா வட்டிக்காரியா அப்படின்னு கேட்குறீங்க. இருடி பார்க்குறேன், கடவுளே, தாத்தா கொஞ்சம் கருணை காட்டியா, உன்னை நம்பிதான் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா வீட்டுக்காரின்னு எழுதிருப்பீங்க, அதாவது வீட்டுக்காரின்னு எழுதியிருக்க மாட்டீங்க, வீட்டுக்காரி. ஓகேவா, வீட்டுக்காரின்னு எழுதியிருப்பீங்க. ஸோ அதை படிச்சுட்டு அவருக்கு சிரிப்பு வந்தது. என்னடி வீட்டுக்காரின்னு எழுதிக்கிற அப்படிங்க. நீ தானே வீட்டுக்காரியான கூப்பிட்ட, வீட்டுக்காரி அப்படிங்கிறீங்க. அப்போ அதில் என்ன எழுதிக்கிறேன்னு சொல்லி பார்த்தா வட்டிக்காரியை பட்டிக்காரின்னு எழுதியிருப்பீங்க. என்னடி பட்டிக்காரின்னு எழுதியிருக்க அப்படிங்க. அட வட்டி வாங்குறதுல வட்டி அப்படிங்கவும், ஏண்டி வாக்கும் பார்க்குமா உனக்கு வித்தியாசம் தெரியாமல் உங்ககிட்ட லட்சக்கணக்கில் காசு பழங்குது அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு, எழுத்துக்கும் நம்பருக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. எனக்கு நம்பரெல்லாம் அப்படியே அழகு போல் வரும், எழுத்து தான் கொஞ்சம் அசக்க வரும். இப்போ என்ன, உனக்கு கூட்டுக்காரியாக வர சொல்லி என் தாத்தா சொல்லிட்டாரு, சரி வா போகலாம் அப்படிங்கிறீங்க. ஸோ அவரும் இரு அப்படின்பாரா. என்ன போலீஸு வேண்டாமா அப்படின்னு கேட்பீங்க. உன் திங்ஸ் எல்லாம் ஏதாவது வேணுன்னா எடுத்துக்கோ, இப்படியே விட்டுட்டு வந்துடுவியா அப்படின்பாரு. அப்போ நான் இனிமேல் இங்கே வரமாட்டேனா, அங்கேயே தான் இருந்துப்பேனா அப்படின்னு கேட்பீங்க. நீ எப்போ வேணா வா, எப்போ வேணா போ, உன் தாத்தா ஃபோட்டோ வேணா எடுத்துக்கோ அப்படின்பாரு. போலீஸு நீ என்னை அப்படியே ஹார்ட்டை டச் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, நான் எதுவுமே டச் பண்ணலையேடி அப்படின்பாரு. பத்தியா உன் வேலையை காட்டுற, நீ ஏதோ ஒரு அழுக்கு புத்தியோடு தான் போலீஸை திரியிற, எனக்கு தெரியுது, கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ஏதோ என் தாத்தா சொல்கிறதுனால உன்னோட ப்ரப்போசலுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாத்தா ஃபோட்டோ எடுத்து கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவரும் வா போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11 மணி 12 இருக்கும். 2 பேரும் அங்கேருந்து அப்படியே போகிறீங்க. பார்த்தா அவரோட புல்லட் தான் வந்திருப்பார். போலீஸ் இந்த நைட்டில் ஏயா புல்லட்டில் வந்த அப்படின்னு கேட்பீங்களா. உன் கூட இந்த மாதிரி வரணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் வந்தேன், கார் வேணா இன்னொரு டைம் காரில் கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்ல, எபா சாமி காரே வேணாம், காரு நினச்சாலே அந்த போலீஸ் ஜீப்பு தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படிம்பீங்க. ஸோ இப்போ இப்படியே தான் நீங்களும் வந்துட்டு ஒரு வழியாக அதாவது ஜேக்கோட வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு. என்ன போலீஸு ஒரே நாளில் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கா அப்படிங்க. ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நான் போகணும்னு இல்லை, கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாரா. சரி வீட்டுக்காரின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன், கண்ணால் அப்போ பண்ணிக்குவா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் இங்கே பாரு நல்லா இருக்கா அப்படிங்கிறாரு. பா என்ன போலீஸு பட்டு துணி மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. மாதிரி இல்லை, பட்டு சாரி தான், இந்தா அப்படின்னு கொடுக்குறாரு. போலீஸு உனக்கு ஒன்று தெரியுமா அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்பாரா. ஒன்றும் இல்லை,
நான் போயிட்டு கட்டிட்டு வரேன். ஆனால் அன்னைக்கு மாதிரி கள்ளத்தனமெல்லாம் பண்ணக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாது, சரியா? உன்னை நம்பி தான் போகிறேன் அப்படிங்கிறீங்க. அவரும் பார்த்தாச்சு 2 தடவை பார்த்தாச்சுங்கிறாரு. 2 தடவையா? 1 தடவை தானே அப்படிங்க. திரும்ப மாற்றிட்டு வந்தல அப்படிம்பாரு. பொறுக்கி போலீஸ் ஆகிற நீ எனக்கு வர ஆத்தத்துக்கு உங்ககிட்ட போய் என் தாத்தா ஒன்று பிடிச்சி கொடுத்துருக்கானே, நான் என்ன பண்ணுவையோ தாத்தா, என்ன தாத்தா இப்போ ஏற்பட்ட ஒரு ஆள்கிட்ட என்ன பிடிச்சி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்க. அவரு சிரிச்சுட்டு பேடி போயிட்டு மேலே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படிம்பாரு. நீங்களும் அழகாக அந்த சாரியெல்லாம் கட்டிட்டு வரீங்க. ஸோ அந்த சாரீ கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி கண் கலங்கி வந்து நிற்பீங்க. அப்போது ஜேகேவும் தாத்தாவோட ஃபோட்டோ எடுத்து சென்டரில் வச்சு உங்களை அவருக்கு முன்னாடி நிற்க வச்சு, சரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிறாரு. கண்ணாலும் பண்ணிக்கிறேன் அப்படிவீங்க. சரி, எனக்கும் உன் பாஷையில் சொல்லப்போனால் கண்ணால் பண்ணிக்க ரொம்ப ஆசை தான், ஆனால் உனக்கு இங்கே கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அப்படிங்கிறாரு. எனக்கு ஓகே தான், என்னோடய தாத்தா இங்கே என்னை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கண்ணுக்கு அவர் இருக்கிற மாதிரி தெரியுது, அவர் ஏதோ உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்க, அந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் பார்க்குறீங்க, அங்கே நின்று சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜேகேவும் ஃபோட்டோ இங்கே இருக்கு, அங்கே என்ன பார்க்குற அப்படின்னு கேட்பாரா. தெரியல போலீஸு, என் தாத்தா இங்கே நின்று எனக்கு பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது, வர எனக்கு மனப்பிராந்தி அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் சரி நான் இங்கே தாலி கட்டவா இல்லை கோயிலுக்கு இது போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. இங்கேயே கட்டு, என் தாத்தா இங்கே நிற்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு என் தாத்தா விட பெருசாக சாமி எதுவும் கிடையாது அப்படிங்களா. இப்போ அப்படியே தான் ஜேகேவும் வந்துட்டு அப்படியே வீட்லேயே வந்துட்டு தாத்தா ஃபோட்டோ முன்னாடியே தாலி கட்ட. ஸோ தாத்தா அப்படியே 2 கை எடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. அழுதுடுறீங்க. போலீஸு எனக்கு இது மனப்பிராந்தி ரொம்ப நேரமாக இருக்குது, ரொம்ப நேரமாக என் தாத்தா இங்கே நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அவருக்கு எனக்கு எது தெரியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் நேரம் அப்படியே அழுதுகிட்டே இருக்க. நீங்கள் சொல்கிறீங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, தாத்தாவுக்கு இந்த மாதிரி எனக்கு சேலை துணியெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் எவனும் வட்டி காசை கொடுக்க மாட்டான், அதனால எனக்கு இந்த பழைய துணியெல்லாம் இருக்குல்ல அதையோ என் தாத்தா தான் தைச்சி கொடுப்பாங்க தெரியுமா, அதையெல்லாம் தான் போட்டுட்ருப்பேன். அப்புறமா தாத்தா போனதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் உருட்டி மிரட்டி எல்லா காசையும் வாங்கினேன். ஆனாலும் எனக்கு தெரியல, இந்த மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்து போட்டுக்கணும்னு ஆசை வரலை. ஆனால் எனக்கு நீ வாங்கி கொடுத்ததும் எனக்கு என் தாத்தாவே வாங்கி கொடுத்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறீங்க. ஏன்னா உனக்கு புருஷன்டி தாத்தா இல்லை அப்படிம்பாரு. ஒரு இதுடா அப்படிங்களா, டாவா அப்படிங்கிறாரு. சாரி போலீஸ், ஒரு இதில் சொல்லிட்டேன். இங்கே பாரு, இன்னுமே என் தாத்தா என்னை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. தாத்தா நீ நிஜமாக தான் என்னை பார்க்குறியான்னு சொல்லிட்டு போய் கையை அந்த இடத்துல வைப்பீங்க பாருங்கள், அப்படியே அந்த இடத்துல மறைஞ்சிருவார். அவ்வளோதான், உங்களுக்கு ஒரே அழுக வருது. அப்போ என் தாத்தா இங்கே தான் இருந்தாரா, இப்போ என் கண்ணுக்கு தெரியல, தாத்தா ஏன் தாத்தா அதுக்குள்ளே போனேன், கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ ஜேகே தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாரு, ஏதோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்படியே தான் ஒரு 1 இயர் மாதிரி போகுது. அப்போது நீங்கள் வந்துட்டு வீட்டில் அப்படியே வேலை பண்ணிகிட்ருக்க, ரங்கம்மா அப்படின்னு ஒரு சத்தம். டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வேர்த்து போகுது, பயமாயிடுச்சு. ஏன்னா அவர் எப்பவுமே உங்களை அதுக்கப்புறம் ஒயன் தான் கூப்பிடுவார், ரங்கம்மான்னு கூப்பிட மாட்டார். ஸோ இன்றைக்கி அப்படியே கூப்பிட ஒரு மாதிரி கை கால் நடுங்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொன்னார்ல அந்த ரங்கம்மா கேஸு. ஸோ அந்த ரங்கம்மா யாருன்னு பார்த்தா அது நீங்கள் தான் வந்துட்டு அந்த மாதிரி அந்த டவுனுக்கு போயிட்டு அந்த ஒரு பர்சனை கொலை பண்ணியிருப்பீங்க. ஸோ கொலை பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நீங்கள் இங்கே தான் இருந்திருப்பீங்க. பட் இங்கே இருந்துட்டு அங்கே போகும்போது உங்களோட ஏஜ் அப்படியே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்காக இங்கேயே நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் டையோ அது இதெல்லாம் கொஞ்சம் வயசான மாதிரி கலர்லாம் பண்ணிக்கிட்டு உங்களோட உருவத்தையே கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றிக்கிட்டு அப்படியே தான் போயிட்டு கொலை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த கொலை நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னா, அவன் உங்களோட தாத்தா சாவுக்கு காரணமானவனே அவன் தான். அவன் ஒரு பெரிய டாக்டரு. உங்கள் தாத்தாவுக்கு கடைசியாக ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இங்கெல்லாம் மருத்துவம் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. அவனும் வந்துட்டு சரி பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு காசு எல்லாத்தையும் கலந்துருப்பான். கையில் இந்த காசு எல்லாமே போச்சு. ஏதோ கொஞ்சம் நஞ்சம்னு சேர்த்து வச்சு இந்த காசும் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க. அதுக்கப்புறம் பார்த்தா தாத்தா வந்துட்டு கொஞ்சம் இப்போ பரவாயில்லடா, நான் பொழைச்சி வந்துடுவேன், எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாத மாதிரியெல்லாம் இல்லை, ஆனால் இவங்க ஊசி போட்டால் தான் எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது, என்னால் எந்திரிக்க முடியல, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான்னு அப்படின்னு கேட்டிருப்பாரு. நீ சும்மா இரு தாத்தா, நம்ம ஊருக்கு போனால் நம்மளுக்கு வைத்தியமே பார்க்க முடியாது, இங்கே நல்ல பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்குது, நல்லா வைத்தியம் பார்த்து அனுப்புவாங்க, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவர் சொல்லியிருப்பார், இல்லைடா ஒயின் கண்ணு,
இவங்க ஊசி போடுறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கேன். ஆனால் இவங்க எதையாவது போட்டாங்கன்னா தான் என்னால் முடிய மாட்டேங்குது. மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குதும் பாரு. பட் நீங்களும் அதை பெருசாக எடுத்துக்காம, தாத்தா உனக்கு சரி பண்ணுறதுக்கு அவங்க ஊசி போடுறாங்க தாத்தா, அதனால தான் நல்லா இருக்கிற, சரி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலான்னா அப்படிங்கிறீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களை மெடிசன் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நீங்கள் மெடிசன் வாங்கலான்னு போயிருப்பீங்க, கீழே போகணும் ஓகேவா. ஸோ மேலே அட்மிட் பண்ணியிருப்பாங்க தாத்தாவை, கீழே போகணும். போகிறப்போ நீங்கள் போயிட்டீங்க. இப்போ டாக்டர்லாம் உள்ளே இருப்பாங்க. ஆனால் போகும்போது பார்த்தா மேடம் வந்துட்டு அந்த காசு பர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே மேலே விட்டுட்டு போயிருப்பீங்க. ஐயோ காசு இல்லாமல் மெடிக்கல் போனால் எவன் மாத்திரை கொடுப்பான், அவங்க எந்நேரம் காசு காசுன்னு கேட்பானுங்க. காசு கொடுத்தா தான் மருந்தே கடலை காட்டுவானுங்க. முதல்ல போய் காசு எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரிட்டன் திரும்பி வரும்போது உங்கள் தாத்தாவுக்கு வந்துட்டு எதையோ கலந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரும் வந்துட்டு அவங்க அந்த ஆக்சுவலாக அந்த ட்ரிப்ஸ் இருக்குல்ல, ஸோ ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கிறதுல எதையோ கலந்து போட தாத்தா துடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே கதவு சாத்திருக்குமா இப்படி ஒரு மாதிரி தட்டுறீங்க, உள்ளே அந்த சத்தமும் கேட்காது. தட்டு சத்தமும் கேட்காம இருக்கனால இந்த பக்கம் இவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் உங்கள் தாத்தா இறந்துருப்பாரு. உங்கள் கண்ணு முன்னாடியே துடிச்சு இறக்குறாரு. டாக்டர்ஸ் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அவங்க வெளியே வரும்போது நீங்கள் அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. அப்போ என்ன பேசிட்டு வராங்கன்னா, சரி இந்த ஆள் இத்தனை வயசானாலும் கிட்னியெல்லாம் நல்லா தான் இருக்குது, அப்படியே எதனாவது சொல்லி ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை வாங்குங்க, கிட்னியை எடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போக, உங்களுக்கு நான் எப்படி இருக்கும், உசுரோட இருக்கிற மனுஷனை கொண்டு கிட்னி எடுக்கிறேன்னா சும்மாவா, உங்களுக்கு நான் வெறி ஆகுது, ஆனால் உங்களுக்கு தெரியும் இது பெரிய இடம், உங்களால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தாத்தாவை பார்த்தா அழுகிறீங்க. அப்போது உங்கள் தாத்தா வந்துட்டு அத்தனை சொல்லியிருப்பாரு, கண்ணா அவங்க பண்ணுறது தான் எனக்கு எதுவும் சரியில்லைன்னு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும், என்னால் தான் தாத்தா நீ செத்துட்டேன், நானே உனக்கு கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்க. இப்போ ஒன்றுமே தெரியாமல் டாக்டர்லாம் வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நீங்களும் அப்படி நடிக்கிறீங்க. டாக்டர்ஸ் டாக்டர் இங்கே பாருங்கள், என் தாத்தா கண்ணு முழிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களும் பார்த்துட்டு ஒரு மயக்கத்தில் இருக்காரு, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போயிடும், இந்த அளவுக்கு பணத்தை மட்டும் கட்ட முடியுமான்னு கேட்க, என்கிட்ட ஏதோ அத்தனை பணம்னு அழுகிறீங்க. ஸோ சுத்தமாக பணமே இல்லை. அப்போ அவங்களும் சரி ஓகே, நீங்கள் இத்தனை நாள் இங்கே வச்சு பார்த்துக்கிட்டதுனால உங்கள் தாத்தாவுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஆனால் எதனாச்சும் ஆச்சுன்னா எங்களுக்கு தெரியாது ஓகேவா அப்படின்னு கேட்க, என் தாத்தா பொழைச்சிருவாரா அப்படின்னு கேட்குறீங்க. 90% பொழைக்க வாய்ப்பு இருக்குது, 10% சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படிம்பீங்களா. இப்போ அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மாற்றுறாங்கப்பா, டக்குன்னு இப்போ மாற்றிட்டு அவங்களும் ஆப்ரேஷன்லாம் முடிச்சு அவங்களுக்கு என்னென்ன வேணுமாலாம் எடுத்துகிட்டு அப்படியே பொட்டெல்லாம் கட்டி கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்கள் கையில். உங்களுக்கு 4 வருது. உங்கள் தாத்தா எங்களால் காப்பாற்ற முடியல, எவ்வளவோ முயற்சி பண்ணணும்னு சொல்லி வழக்கமாக எல்லா படத்து டைலாக்ல வர டாக்டர் கதையை வேணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு தான் முன்னாடி தெரியுமா, அப்படி தான் கண்ணு முன்னாடி செத்தாரு. இப்போது அப்படியே தான் உங்களுக்கு அவ்வளோ அந்த அழுகையெல்லாம் இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதெல்லாம் ஒரு மாதிரி இப்போ கோவமாகுது உங்களுக்கு. அப்படியே அந்த டாக்டர் நல்லா வாட்ச் பண்ணுறீங்க. அங்கேயே ஒரு வாரம் இருந்திருப்பீங்க. அப்படியே வந்துட்டு நைட்டும் பகலும் ரோட்டில் அந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு தான் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு அந்த டாக்டர் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்து அவனை அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு நாள் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி உங்கள் ஊருக்கு வந்து கொஞ்சம் உடம்பெல்லாம் ஏற்றிக்கிட்டு, அதாவது கொஞ்சம் பார்த்தா நீங்கன்னு மாதிரி தெரியக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் அப்படியே பேசலாம் போட்டு அவனை வந்துட்டு கொண்டு இருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னே பார்க்குற எல்லாத்துக்கிட்டேயும் உங்கள் பேர் வந்துட்டு ரங்கம்மா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் வயசெல்லாம் கூட கொஞ்சம் பார்க்குறக்கு ஏஜ்டாக இருக்கிற மாதிரி தான், உங்கள் ஸ்கின் கலர்லாம் கொஞ்சம் இது பண்ணிப்பீங்க. தட் மீன்ஸ் ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் சுருக்கு விழுகிற மாதிரி ஏதோ பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வேணும்னே உங்கள் பேரை ரங்கம்மான்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு பொம்பளை பார்த்தீங்களான்னு கேட்டால் அவங்க பேர் ரங்கம்மான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஃபேக்காக ஒரு ஐடென்டிட்டியை நீங்களே க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி அவனை கொன்னுருப்பீங்க. ஸோ கொன்னுட்டு இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அவனை கொல்லும்போது கூட சொல்லியிருப்பீங்க, ஏண்டா நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. யார் நீ, எதுக்கு இப்போ என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அடிச்சு வச்சிருக்கேண்ணா, ஏண்டா உன்னை நம்பினா என் கிராமத்துலேருந்து என் தாத்தனை கூட்டிகிட்டு வந்தா அநியாயமாக கொண்டுட்டல, அந்த கிட்னிக்காக என் தாத்தனை என் கண்ணு முன்னாடி கொண்டல அப்படிங்க. அந்த பொண்ணா நீ அப்படிங்கிறான். என்ன அடையாளம் தெரியலையா? ஓகே, உனக்கு யாரும் அடையாளம் தெரியலன்னா ஒருத்தனுக்கும் தெரிய போகிறதில்ல, சாவு நீ சாக வேண்டிய ஆள் தான் சொல்லிட்டு அவனை அப்படியே அங்கேயே கொண்டு இருப்பீங்க. ஸோ கொன்று அப்படியே வந்துட்டு ஒரு டிச்சில் எரிஞ்சிருப்பீங்க. ஸோ கொண்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் டிச்சில் எரிஞ்சிருப்பீங்க ஓகேவா. அதனால் அவனோட ஆர்கன்ஸ் கூட யாருக்கும் யூஸ் ஆகாது, அப்படி தான் எரிஞ்சிட்டு போயிருப்பீங்க. இப்போது அதுதான் உங்களுக்கு அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே கட்ட முடியுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து போத்து அப்படியே நின்றுட்டுருக்கா. ஜெகே வராரு.
என்னடி ஏன் இப்படி எழுத்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கா. எதுக்கு நான் அப்படி கூப்பிட்டீங்க, என்னோட பேர் வாயின் தானே அப்படிங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா, என்ன மறந்துட்டியா அப்படிங்கிறாரு. எங்க கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு, ஏன்னா போலீஸ் இல்லையா. கண்டுபிடிச்சிருப்பாரோ, கண்டுபிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை காலம் நடுங்குது. ஸோ அப்படியே ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, உன்னை பார்த்த ஃபஸ்ட்டு நாள் போன வருஷம் இதே நாள் தானே உன்னை மீட் பண்ணேன், ரங்கம்மா நீயே சொன்னே நான் தான் ரங்கம்மான்னு அப்படின்னு கேட்குறாரு. அதுதானா, இப்படி கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படிம்பீங்க. அச்சோ உனக்கு பிடிக்கலன்னா நான் கூப்பிடல, சாரி புஜ்ஜுல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணேன். நீங்களும் வந்துட்டு கிஸ் பண்ணுற மூட்லலாம் இல்லை, பயந்து போயிருப்பீங்க, தொக்கா மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகுது, நீங்களும் வந்துட்டு சீக்கிரம் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு 2 பேர் சாப்பிட்றீங்க, ஒழுங்காக கூட சாப்பிடல, ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா சடனாக அந்த மனசு அப்படி கூப்பிடவும் கண்டுபிடிச்சிட்டானே நினச்சி பயந்துருப்பீங்க. அதனால தான் நான் இன்றைக்கி சீக்கிரம் தூக்கம் வருது, நான் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்க, அதுக்குள்ளே தூங்குறியாடி, இன்றைக்கி தானே ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் நம்ம அப்படின்னு கேட்குறாரு. ப்ளீஸ் போலீஸு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை விட்டுருவார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே படுத்துக்க கொஞ்சம் நேரம் ஆகுது, நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க, பயத்துலேயே வந்துட்டு ஒரு மாதிரி தூங்கியிருப்பீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வந்து ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா இருக்குது. ஸோ அந்த ட்ராவில் வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்குது, ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபைலுக்கு அடியில் வந்துட்டு இன்னொரு கீ இருக்குது. ஸோ அந்த கீயை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த ட்ராலே யாருக்கும் தெரியாத மாதிரி இன்னொரு குட்டி கீ செட்டப்பு அதை எடுத்து பார்க்குறாரு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் என்ன இருக்குன்னா உங்களோட சாம்பிள்ஸும் அந்த ரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலெக்ட் பண்ணி வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த சாம்பிள்ஸும் ஏற்கனவே வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் அவரோட ஷர்ட்டை போட்டிருக்கும்போது உங்கள் தலைமுடியெல்லாம் அந்த ஷர்ட் பட்டனில் இருந்திருக்கும். இதே மாதிரி தான் அந்த ரங்கம்மா அப்படின்னு கேரக்டரில் நீங்கள் இருக்கும்போது அந்த முடி வந்துட்டு உங்களோட முடி நீங்கள் அவன் கொல்லும்போது அப்படியே வந்துட்டு அவனோட ஷர்ட் பட்டனில் மாட்டியிருந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதுவும் நல்லாவே மேட்ச் ஆகிருக்கும். அதுக்கான ரிப்போர்ட்டு தான் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடின்னு ஒன்று காட்டினீங்க பார்த்தீங்களா, ஸோ அதுதான் அந்த ரங்கம்மான் கேஸை முடித்தார் பார்த்தீங்களா. அது எப்படின்னா அது நீங்கள் தான், எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. என்ன தான் நீங்கள் கிராமத்துலேயே இருந்தாலும் அங்கே இந்த மாதிரி கேஸ் பற்றி ஏதாவது விசாரிக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறது அப்பப்போ போய் பார்த்துட்டு தான் வருவீங்க, யாருக்கும் தெரியாமல் நைட்டில் போய் பார்த்துட்டு வருவீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியவும் 2 நாளைக்கு முன்னாடி எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த சில இடத்துல வந்துட்டு சொந்தக்காரங்க யாருமே இல்லாமல் சில பேர் இறந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டெட் பாடி தான் பணம் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்காம வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை வாங்கி கொண்டு வந்து இங்கே அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒழுங்காக குழி பறிக்க முடியல. ஸோ நீங்களே கஷ்டப்பட்டு அப்படியே வந்துட்டு அந்த குழியாச்சும் லைட்டாக மேலாப்ப பறித்து அப்படியே மூடி வச்சுருப்பீங்க. ஏன்னா கண்டுபிடிச்சாலும் வந்துட்டு சீக்கிரம் அவங்க கண்டுபிடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேணும்னே கொஞ்சம் அப்படியே மேலாப்ப வந்துட்டு பறித்து மூடி வச்சுருப்பீங்க. கரெக்டாக நீங்கள் நினச்ச மாதிரியே ஜேகே உங்களை தேடி வர நீங்களும் வந்துட்டு எப்படியும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. எப்படி கண்டுபிடிச்சா அந்த ரங்கம்மாங்கிறவங்க இறந்துட்டாங்க, யாரோ கொண்டு புதைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் புதைச்சிருப்பீங்க. பட்டு உங்களோட வாய், அந்த மானங்கிட்ட வாயினால் நான் தான் ரங்கம்மான்னு சொல்ல, ஸோ அது ஜேகே போலீஸுன்னு தெரியாமல் சொல்ல, அதுக்கப்புறம் இவ்வளோ ஆயிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சமாளித்து ஒரு வழியாக நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரங்கம்மா அவங்க பார்த்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்களே அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா உங்களுக்கு தானே அந்த இடம் தெரியும், ஏன்னா பறிச்சது நீங்கள் தானே, அப்படியே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் அப்படியே ஸ்மூத்தாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா உங்களோட முடி அந்த டாக்டர் இருக்கான்ல அவனோட ஷர்ட் பட்டனில் இருந்திருக்குது உங்களுக்கு தெரியாது. அதை வச்சு இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்கன்னு தெரியாது. இது எல்லாமே வந்துட்டு ஜேகே அன்னைக்கே கண்டுபிடிச்சிருப்பாரு. அவரால் நம்பவே முடியல. அப்போது இவ தான் அவளா, இவ தான் கொலை பண்ணாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை யாருக்கும் கொடுக்காம அப்படியே வாங்கிட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் விசாரிச்சதில் அவருக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கும். அப்படின்னா அவன் சாக வேண்டிய ஆள் தான், அவனுக்காக இந்த பொண்ணை ஜெயிலில் போடக்கூடாது. அவள் பண்ணது என்ன தப்பு இருக்குது, நம்ம பண்ண வேண்டிய வேலையை அவள் பண்ணியிருக்கிறா. ஸோ அவள் தாத்தா சாவுக்கு நீதி வேணும், அதை அவளே எடுத்துக்கிட்டா.
நம்ம பண்ணா என்ன அவள் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அது என்ன பண்ணியிருப்பான்னா வேணுனே வந்துட்டு இவர் போலியாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட் இவர் வச்சுக்கிட்டு போலியான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அந்த டெட் பாடியும் அந்த ரங்கம்மாவோட அந்த முடி எல்லா சாம்பிள்ஸும் ஒன்று தான், ஸோ அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா தான் நைட் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசிவிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னு கூப்பிட்டு போயிருப்பாரு, ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ அப்படியே தான் ஒரு கொஞ்சம் வீக்லாம் போகுது. ஒரு 2-3 வாரம் கழிச்சதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டீங்க. அந்த பதட்டமே உங்களுக்கு வந்துட்டு ஜெகே கிட்ட ஒழுங்காக பேச முடியாமல் இருந்திருக்கும். அவருக்கும் புரியுது, ஏன்னா அவருக்கு தெரியும்ல. அதனால் வந்துட்டு இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. எங்கே நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்களோ, இல்லை நீங்கள் பயத்தில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்களாக போய்ட்டு வளரிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினச்சிக்கிட்டு அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்ல அவருக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. அவர் முழுசாக உங்களை நம்புற மாதிரி தான் காட்டிக்குவார். இப்போ நீங்களும் வந்து ஒரு 2-3 வீக் போனதுக்கப்புறமா எப்போ போல் சமைச்சிட்ருக்க அப்படியே வழக்கம் போல் நம்ம ஆள் வெளில வராரு. சொல்ல வந்ததுமே நீங்கள் சத்தம் கேட்டிருக்கோம், அந்த ஷூ சத்தம் இருக்குல்ல, ஷூவை கழட்டி விட்டுட்டு வாயா அப்படிம்பீங்க. அஜோ இந்த ஷூ சத்தம் தாண்டி, நான் ஒரு நாளாவது உனக்கு தெரியாமல் வந்து எனக்கு கட்டி பிடிக்கும்னு பார்த்தா இதை மாட்டிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டி விட்டுட்டு அப்படியே வராரு. நீங்களும் நீ ஷூவை கழட்டி விட்டு வந்தாலும் எனக்கு நீ வந்தால் தெரியும் அப்படிம்பீங்களா? எப்படி அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் அப்படித்தான், நீ வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும், அது உனக்கு சொன்னால் புரியாது அப்படிம்பீங்க. ஆஹா அந்தளவுக்கு ஆயிடுச்சா அப்படிம்பாரு. யா உனக்கு உன் துணிமணியில் என்னோட வாசம் வர மாதிரி எனக்கு நீ வந்தால் கூட தெரியாதா அப்படிம்பீங்க. சரி அப்புறம் அப்படிங்கிறாரு. இது என்னடா வம்பா போச்சு, நீ பாட்டுக்கு திடுன்னு வந்த, ஷூ கூட கழட்ட மாட்டேன், அது நான் சொன்னாதான் கழட்டுவா. நீ பாட்டுக்கு திடுன்னு வந்து அப்புறம்னா நான் என்ன சொல்ல, முதல்ல என்னன்னு சொல்லு அப்படிம்பீங்க. இல்லடி சாப்பாடெலாம் செய்ய வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்புறம் எனத்தை திம்பிங்களா சாரு, பசிக்கலையா அப்படிம்பீங்க. பசிக்குது தான், ஆனால் சாப்பாடு வேணாம் வா அப்படிங்கிறாரு. யோ உனக்கு ஒரே அழுக்கு புத்தியாக இருக்குது அப்படிம்பீங்களா. ஏய் நான் கடையில் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்ல வந்தேன், நீ ஏன்டி தப்பாக புரிஞ்சுக்கிற, அழுக்கு புத்தி எனக்கு இல்லை மேடம் உங்களுக்கு தான் அப்படிம்பாரு. இல்லையே நான் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்கல, நானும் தப்பாக புரிஞ்சுக்கலப்பா அப்படிம்பீங்க. தெரியுது, அப்புறம் எனக்கு அழுக்கு புத்தினா கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால சாப்பாடு செய்ய வேணான்னு சொன்னேன், ஆனால் நீ என்ன சொன்ன அழுக்கு புத்திங்கிற, அப்போ உனக்கு அந்த நினப்பு தானே அப்படிம்பாரு. சீ இல்லையே அப்படிம்பீங்க. நீ சீனை பிழுக்குனாலும் அவ்வளோதான், உனக்கு அதுதான் நீ எந்நேரம் நினப்பு அப்படிம்பாரு. சரி ஆமாம் அதான் நினப்பு, என்னவா இப்போ அப்படிம்பீங்க. என்ன எழுத்து பேசுகிற அப்படிம்பாரா. அப்படி தான் பேசுவேன், என்ன நான் போலீஸ்காரன் பண்ணாட்டி அப்படி தான் எழுத்து பேசுவேன், அப்புறம் நான் ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்காரங்க அப்படிம்பீங்க. எப்பா சாமி ஃபைனான்ஸே கொஞ்சம் சும்மா இரு, அதுக்கு பேர் ஃபினான்ஸு, அழகா சொல்லு அசிங்கமாக சொல்லாத அப்படிம்பாரா. எங்கள் ஊரில் இல்லாத ஃபைனான்ஸுன்னு தான் சொல்லுவாங்க, நான் ஃபைனான்ஸுன்னு தான் சொல்லுவேன் அப்படிம்பீங்க. சரிங்க மேடம் அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் வாழ்க்கையை பிளான் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. வாழ்க்கையை என்னத்தை பிளான் பண்ணுறது, அது போகிற பக்கம் போக வேண்டியதான் அப்படிம்பீங்க. இவ ஒருத்தி எதுவும் புரியாது கர்மம், என்னத்த சொல்ல. யோ கிழவா உன் பேத்திக்கு ஒன்றுமே தெரியல, இவளை வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறது எனக்கு தெரியல, ஒரு வருஷம் ஆச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. நீங்களும் என்ன புலம்புற போலீஸ அப்படின்னு கேட்பீங்களா. ஏன் எனக்கு அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன கக்கா விட்டா அப்படிங்கிறீங்க, சார் பிஞ்சிரும் அப்படிம்பாரு. என்ன போலீஸ் ஏன் நீ தான் ஒரு மாதிரி முக்குன, அதனால நான் கேட்டேன் என்னப்போ அப்படிங்கிறீங்க. ஐயோ இவ ஏன் இப்படி பேசுகிறா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நான் டைரெக்டாக சொல்கிறேன், எங்கள் அம்மா கால் பண்ணாங்க அப்படிங்கிறாரு. ஆஹா சரி அத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பீங்க. அவங்களுக்கு போர் அடிக்குதாம்மா, அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறாங்க அப்படிங்கவும். போர் அடித்தா குழந்தை வருமா என்ன, சரி உங்களோட அம்மாவுக்கு விளையாடுறதுக்கு வேணா எதனாவது பொம்மை வாங்கி கொடு, குழந்தை எங்கேருந்து வாங்கி கொடுக்கத்தான் அப்படின்னு கேட்பீங்களா. குழந்தை வாங்கி கொடுக்க முடியாது, பெற்று கொடுக்கணுண்டி, நாம் தாண்டி பெற்று கொடுக்கணும், அதை தாண்டி கேட்குறாங்க, நானும் அதை தாண்டி கேட்குறேன் அப்படிங்கிறாரு. பெற்று கொடுக்கணுமா, அது என்ன நாம் என்ன மிஸ்னா கேட்டது டக்குன்னு பெற்று கொடுக்க, அதுக்கெல்லாம் 10-15 மாதம் ஆகும்ல அப்படிங்கிறீங்க. 5 மாதம் ஆகாதுடி 10 மாதம்தான் அப்படிம்பாரு. இருந்தாலும் 10 மாதம் ஆகும்ல, 10 மாதம் வரைக்கும் உங்களோட அம்மா விளையாடாமல் என்ன பண்ணுறது, பொம்மை வாங்கி கொடுத்துரு அப்படிம்பீங்க. சரி இப்போதைக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறேன், ஆனால் இப்போவே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாதான் 10 மாதம் கழிச்சு குழந்தை வரும் அப்படிம்பாரு.
உனக்கு அழுக்கு புத்தின்னு நான் சொல்கிறதுல தப்பே இல்லை போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்ப, என்னடி எப்போ பார்த்தாலும் அழுக்கு புத்திங்கிறா, நீ ஒய்ஃபு தானா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குன்னு இப்படி தான் பேசுவியா, அசிங்கம் பிடிச்ச நாயே அப்படிம்பீங்க. ஐயோ ஏய், பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறதுல தப்பு இல்லை ஏன், வேறு யாருக்கிட்டையாவது பேசினாதான் தப்பு அப்படிம்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, என் தாத்தா சொல்லியிருக்குது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுகிறது தப்பு, அவங்களுக்கெல்லாம் அழுக்கு புத்தின்னு சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறீங்க. நினச்சேன் அந்த கிழவ வேலையாக தான் இருக்குன்னு நினச்சேன். யோ கிழவா, நீ மட்டும் சாகாமல் இருந்த நானே உனக்கு வசதி போட்டு கொண்டிருப்பேன்டா அப்படிங்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அவரை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, அவ்வளோ வெறி ஆகுது அப்படிம்பாரா. சரி இப்போ என்ன போலீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. நீ எதுவும் பண்ண வேணாம், அமைதியாக கண்ணு முடிக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரா. போலீஸு, நீ சரியில்லை, நீ கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அவர் பின்னாடியே வருவோம், நீங்கள் டக்குன்னு ஓடிடுறீங்க. அதனால விடுவாரா. ஸோ ஓடி வந்து உங்களை அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணி பிடிச்சிக்க, நீங்களும் போலீஸை விட்றேன் அப்படின்னு கேட்பீங்க. நீ இன்னைக்கு கெஞ்சினாலும் சரி கதறினாலும் சரி விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கீழே இறக்கி விடுவார். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சுட்டே இருக்க. பயப்படாத, நீ கதை முடிக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படிங்களா, என்னடி சும்மா சினிங்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்பாரு. போலீஸு அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்களை வந்துட்டு அப்படியே பிடிச்சி கேஸ் பண்ணுறதுக்காக கிட்ட இழுத்துக்குவார். நீங்கள்னா பயந்து போயிடுவீங்க. போலீஸு வானாமே அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் 1 வருஷம் ஆச்சுடி, கல்யாணமே முடிஞ்சிருச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆச்சு, நீ தினமும் வேணான்னு சொல்லி 1 வருஷமே ஆயிடுச்சு, இதுக்கு மேலெலாம் விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களை இழுக்க, நீங்களும் வந்துட்டு தப்பிச்சு போகலான்னு பார்ப்பீங்க. ஆனால் முடியல. ஸோ அவர் அப்படியே கிட்ட வந்து கணத்தில் அப்படியே கிஸ் பண்ண, நீங்களும் போதுமே அப்படின்னு சொல்லுவீங்களா. அவரும் போதாதே இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை கிஸ் பண்ண சொல்லுவார். நீங்கள் மாட்டேன் அப்படிம்பீங்களா, தலையாட்டுவீங்க. அவரும் வேணும் அப்படிம்பாரா. மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்க. வேணாம் நீ கடிச்செல்லாம் வைக்கிற, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்கிறாரு. கண்ணை மூடிட்டு நின்றுருக்க, உங்களுக்கு வேறு எட்ட மாட்டேங்குது, எக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே என்னடா ஆளே காணும்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா எக்கிட்டு இருப்பீங்க. அவருக்கு சிரிப்பே வந்திருக்கும். ஏய் சொல்ல வேண்டியதாண்டி அப்படின்னு சொல்லவும், என்னன்னு சொல்கிறது, உனக்கா தெரிய வேணாமா, நீ தான் குனியணும், உனக்கு வேணாம் அப்படிம்பீங்க. ஸோ இப்போ அவர் அப்படி லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்க, நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே எக்கி, கண்ணாமூலிங்கடைய கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, என்ன ரொம்ப நேரம் எக்கிட்டு இருக்கிறீங்களா, போதும் அப்படியே நார்மலாக நில்லுங்க, அப்படியே கண்ணையும் முள்ளிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே டியர், ஸோ இந்த கான்செப்ட் இதோட முடிச்சுக்கலாம். இது அவ்வளோதான். அண்ட் ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அப்புறமா நீங்கள் கொடுத்த டைட்டில் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நான் 1 by 1 போட்டுறேன். எங்கடா நம்ம கொடுத்த டைட்டில் படமே வேறு எதுவும் போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. நான் பாத்ரூம் இருக்கும்போது இந்த டாபிக் எனக்கு டக்குன்னு தோணுச்சு, அதனால தான் ஓடி வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நல்ல ஐடியாலாம் எனக்கு பாத்ரூமில் தான் கிடைக்கும். ஆனால் கையில் அப்போதைக்கு ஃபோனும் இருக்காதா, ஸோ டக்குன்னு நோட் பண்ணி வைக்க எதுவுமே இருக்காது. அதனால் அவசரமாக ஓடி வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு வழியாக நல்லா தான் இருக்குது போல், எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எப்படின்னு சொல்லிட்டு போங்க. வேறு என்ன, அப்புறம் வாய்ஸ் ரொம்ப கரகரான்னு இருந்திருந்தா, உங்களுக்கு இரிட்டேட் ஆகிருந்தா என்ன மன்னிச்சு விட்ருங்க ப்ளீஸ், ஓகேவா. ஓகே டே சொல்லிட்டா பாய் சாராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஹாப்பி சண்டே.